உரையாற்றுவதற்காக இமீஸினுடைய துணைத் தலைவர் ஹாஜி முஸ்தபா ஹாஜி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இமீஸினுடைய மன்சூரனன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். மன்சூரனன் அவர்கள் இப்போது கிராத் ஓதி இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பார்கள். எல்லாம் முதலே சொல்லணுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال رب اجعل لي آية قال آيتك ألا تكلم الناس ثلاث ليال سويا فأخرج على قومهم من المغرب وأوحى إليهم أن سبحوا بكرة وعشيا صدق الله المولى العظيم. ஏஐ விஷயமா பேசினதுக்கு மிக நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி மாதந்தோறும் நடக்கக்கூடிய மஷூராக்கள், இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அடிக்கடி கலந்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சுப்ஹானல்லாஹ் ஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ். நேஷனல் ஆந்தம். भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय ஒரு ஆற்றல் வந்து அவர் அந்த மாதிரி ஒரு நபரை நான் வந்து நேரா சந்திக்கல, கமெண்ட்ல பேசிப்போம். இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல கமெண்ட்ல அவரு என்னோட சேனல்ல டேக் பண்ணிருக்காரு. அவரோட சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ அவர் கமெண்ட்ல பேசியிருக்கோம். பட் நேரா பார்க்கக்கூடிய வாய்ப்பு நான் கண்டென்ட் எடுத்து வந்திருக்கேன். அதுக்கு முன்ன ப்ரொஃபஷனலா இப்போ நான் அவர் பண்ண சோசியல் சர்வீஸ் பத்தி பேசிட்டோம். ப்ரொஃபஷனலா அவர் என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ஜாப்லாம் பண்ணிட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பில்டிங் த அத்தாரிட்டி அப்படிங்கிறத நீங்க தலைப்பு என்னன்னா, இவங்களோட காம்படிட்டர்ஸை எப்படி வந்து நம்ம வந்து பீட் பண்றது அப்படின்றதுக்கு எடுத்து பேசணும்னா, இந்த ப்ரொஃபைல் பில்டிங், பர்சனல் பிராண்டிங், பில்டிங் த அத்தாரிட்டி. அவர் வந்து நல்ல ஒரு விஷயத்துக்காக எடுத்துட்டு போகும்போதுமே அவருக்கு ஒரு அத்தாரிட்டி பில்ட் ஆயிடுச்சு. ஆன் டாப் ஆஃப் தட் தமிழ் தாய் வாழ்த்து.
வரவேற்புரையாற்றுவதற்காக இமீஸினுடைய துணைத் தலைவர் ஹாஜி முஸ்தபா ஹாஜி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர்கள் மீது உண்டாகட்டும். மதுரை எக்கானமிக் சேம்பர் சார்பாக இங்கு வருகை தந்திருக்கும் அனைவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு மாதமும் பிசினஸ் விங் சார்பாக உங்கள் அனைவர்களின் பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த மாத நிகழ்ச்சிக்கு நம்முடைய வியாபாரத்தில் உள்ள போட்டியில் இருந்து ஏஐ மூலம் நம்முடைய பிசினஸை எப்படி டெவலப் செய்யலாம் என்று டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் செய்ய வந்திருக்கின்றோம். மிஸ்டர் விபி செந்தில்குமார் அவர்களையும் மதுரை எக்கானமிக் சேம்பர் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இங்கு கலந்திருக்கும் அனைத்து ஜமாத் சாத்திகளையும் அன்போடு வரவேற்கின்றோம். பிசினஸ் டெவலப்மெண்ட் சொல்லணும்னு சொன்னா நம்ம பிஸ்மி ஹாஜா சொன்னாரு நாணயம் வேணும்னு சொல்லி. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு 3 விஷயம் கண்டிப்பா எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட், ஆண்டவனுடைய கருணை வேணும். அல்லாஹ்வுடைய கிருபை இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்பர் 2, நாணயம் கண்டிப்பாக வேணும். நாணயம் இருந்தால் தான் பிஸ்னஸை சக்சீட் பண்ண முடியும். 3வது சர்வீஸ் வேணும். எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே அதுக்குண்டான சர்வீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சர்வைவ் ஆகிடுவீங்க. இதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் எங்களுடைய தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா மேனுவல் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவோம். டெக்னாலஜி வளர வளர இப்போ ஒரு ஃபிங்கர் டிப்லேயே மதுரை டு சிக்காகோன்னு போட்டாலே என்னென்ன ஃப்ளைட் இருக்கு, என்னென்ன செக்டார் இருக்கு, என்னென்ன ரேட் இருக்குன்னு சொல்லி சுலபம் ஆயிடுது. அதனால நமக்கு பிசினஸ் டெவலப்பும் ஆகுது, 2வது வேலையும் குறையுது. ஸோ இது பற்றி டீட்டெயிலாக சொல்றதுக்கு நம்ம ஸ்பீக்கர் வந்திருக்கின்றார்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அடுத்ததாக இன்றைய நிகழ்வில முன்னிலை வைக்கிறதுக்கு வருகை தந்திருக்கின்ற யூடியூபர் புகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஜங்ஷன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அது முழுக்க மார்ஜினலிஸ்ட் பீப்புளோட லைஃப் ஸ்டைலை டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சேனலா அது நிறைய சோஷியல் இம்பாக்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அந்த சேனல்ல. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க மதுரையிலேயே நிறைய மனிதர்கள் நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல நம்ம கிராஸ் பண்ணி போயிருப்போம். ஸோ அவங்களோட லைஃப்பை அவங்களோட டெய்லி பாடுகளா பார்த்துட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணும் பொழுது அது நிறைய சோஷியலா நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அவங்களுக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒருத்தர் ஒரு 50-60 வருஷமா தோல்ல தையல் மிஷின் வச்சு தூக்கிட்டு போவாரு. நாகேஷ்னு சொல்லிட்டு ஒரு டெய்லரு. அவரை பத்தி ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு அவர் மினிஸ்டர் பிடிஆர் அவருக்கு ஒரு இடம் அலோகேட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி வேற வேற விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. நான் ஆக்சுவலா துபாயில ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை குவிட் பண்ணிட்டு இங்க மீடியால இந்த ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ரீசெண்டா விகடன்ல பெஸ்ட் சோஷியல் இம்பாக்ட் கிரியேட்டர் சொல்லிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜேர்னில நான் மீட் பண்ணும்போது என்னன்னா எனக்கு சர்வைவலா கொஞ்சம் நிறைய சிக்கல் இருக்கும். ஸோ நீங்க ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் இருந்து வந்திருப்போம். அப்போ நீங்க மீடியாக்குள்ள போகும்பொழுது இங்க பார்வை வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணேன்னா எங்க பிசினஸா கறிக்கடை எங்களோட பிசினஸ், ஃபேமிலி பிசினஸ் எனக்கு. ஸோ அப்போ கறிக்கடையை எனக்கு என்னால் ஃபுல் டைமா போய் ஒர்க் பண்ண முடியாது. மார்னிங் செஷன்ல கறிக்கடை வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் அதை திரும்ப நான் வீடியோ டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அப்பதான் ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த மட்டனை வேல்யூ ஆடட் ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதை உப்பு கண்டமா கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு நான் என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை அதில் போட தேவையில்லை. மீன் டைம் எனக்கு அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எனக்கு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்போ உப்பு கண்டமா நான் டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணும்பொழுது அது எனக்கான ஒரு இன்கம் சோர்ஸா மாறுச்சு. ஸோ இங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை நம்ம எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணுன்றதை நான் கொஞ்சம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ எனக்கு சர்வைவலுக்கு இருந்த சிக்கலை அதை சரி பண்ணும்பொழுது இப்போ 2-3 இன்டர்நேஷனல் டாக்குமெண்ட்ஸ் பண்ணிட்டு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்த கட்ட நிறைய வாய்ப்புகள் ஓப்பன் பண்ணி கூட்டிட்டு இருக்கு. ஸோ நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய தயக்கம் இருந்துச்சு, அது சரியாகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதை பத்தியும் பிளான் பண்ணாம ஒரு கன்சிஸ்டன்சியோட ஒரு ஒர்க் மெயின்டைன் பண்ணும்பொழுது அது நமக்கு தெரியாம அது நமக்கு பின்னாடி ஒரு ரிவார்டா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு இம்பாக்ட் ஆகும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல தேங்கி நின்றுவோம், இது சரியாகல, நடக்கல,
இல்ல கண்டினியூ பண்ணணுமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்துட்டே இருக்கும் நமக்கு. பட் நம்ம பண்ண போற வேலையில கான்ஃபிடண்டா ஷோர்ஷாட்டா இதுதான் பண்ணணும், இப்படிதான் நடக்கணும் ஒரு பிளானோட நம்ம கண்டினியூஸா ஒரு ஒர்க் போட்டு இருந்தோம்னா அது வேற வேற வகையில் நமக்கு வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும்ன்றத நான் இந்த ஜேர்னில மீட் பண்ணேன். ஸோ அப்படி இந்த ஜேர்னில மீட் பண்ணும்போது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா ஒர்க் பண்ணும்போது நிறைய பேருக்கு வீடியோ போஸ்டிங்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். இங்க A2Bக்கு வந்து அவங்களோட ஸ்கில் ட்ரைனிங் டிவிஷனுக்கு நான் தான் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த நம்ம எப்பயோ ஒரு 3-4 இயர்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு விதையில இருந்து ஆரம்பிச்சதுதான். ஸோ இங்க பிசினஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துட்டு இருக்கும், அதை இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒன்று இனோவேட்டிவா ஒன்று பண்ணணும், அதை இந்த மாடர்னைஸ்ட் டிஜிட்டலுக்கு ஏற்ற மாதிரி இப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா அது நமக்கு நிறைய ஃப்ரூட்ஃபுல்லான விஷயத்தை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குன்றது தான் அந்த ஜேர்னலில் பார்த்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இன்வைட் பண்ணதுக்கு எனக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் உட்காந்து பேசுறது இல்லை, உட்காந்து பேச சொன்னாங்க, அதனாலதான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். மற்றபடி நின்று பேசுறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இன்ஷால்லா நிறைய பேசலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அருமை அருமை. த்ரோட் மைக். ஆக்சுவலா இந்தியா ஃபுல்லா நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ குளோபலா பண்றதுக்கு இ-காமர்ஸ் சைட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட்லி குளோபலா தான் கால் நிறைய வந்துட்டு இருக்கு, எங்களுக்கு வேணும் எங்களுக்கு சொல்லிட்டு. ஏன் அந்த ஐடியா பிச் பண்ணோம்னா, அது நம்மளோட சைல்ட்ஹுட்ல அந்த விஷயம் பார்த்திருப்போம். அது இன்னைக்கு அதை செய்யறதுக்கு ட்ரெடிஷனலா செய்யறதுக்கோ அல்லது எல்லாரும் செய்ய தெரியும். என்ன சொன்னாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கறிக்கடையில எப்படி கறி நல்ல மட்டன் சூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் வீடியோ போட்டேன். அப்போ வந்து நான் யதார்த்தமா ஒரு வீடியோ வந்து உப்புக்கணம் எப்படி பண்றதுன்னு சொல்லி வீடியோ போட்டேன். எனக்கு உப்புக்கணம் சேல் பண்ணுன்ற ஐடியாலாம் இல்லை. அதை பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு உப்புக்கண்ணை பண்ணி கொடுங்க செஞ்சு கொடுங்க சொல்லும் போது எல்லாரும் சொன்ன வார்த்தை, நாங்க சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கோம், இப்ப எங்களுக்கு அதை செய்ய தெரியல, எல்லாருமே அர்பனைசேஷன் மாறிட்டோம், மைக்ரேட் ஆயிட்டோம், எங்க அபார்ட்மெண்ட்ல கறியை காய போட வைக்கணும்னா அது பெரிய ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு பொழுது அதுதான் அதுக்கான ஒரு கீ பாயிண்டா இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம அதை எடுத்துட்டு போகலாம் அடுத்த வைக்கும் போது எனக்கு இனிஷியலா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. கறி காய போட்டுருவோம், மழை வரும் வர தெரியாது, கறி காய வச்சு வெளியே போயிடுவோம், மழை பெஞ்சிடும், கறி கெட்டு போயிடும். அப்ப எல்லாமே லேர்ன் பண்ணி தான் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஹலால் சர்டிஃபிகேட், FSSAI எல்லா குவாலிட்டி சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துட்டு இப்போ ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஹோட்டல்ஸ்க்கு வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு அது அந்த டிஷ் புதுசா தெரிஞ்சிச்சு. ஸோ இப்படிதான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க சொல்லும்போது மன்சூரனுக்கு என்னன்னா அந்த கயிறு வாடை ஞாபகம் வருது கேட்க. நம்ம வந்து அதை என்ன ட்ரேல காய வச்சிரும், ஃபுல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி காய வச்சிரும். ஆனா கயிறுல போடும்போது உள்ள அந்த கேப் இருக்கும் இல்லையா, அது கூட கெட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால இதை இப்படி கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இது என்ன ஆச்சுன்னா, நமக்கு சவுத் சைட்ல வந்து உப்பு கண்ணத்தை வறுவலை அந்த ஃப்ரை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம். அவங்க வட மாவட்டங்கள் கிரேவி பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ நமக்கே ஓகே, இங்க வந்து ப்ராடக்டை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கல்ச்சரா ஒரு ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு போது அது இன்னுமே பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு. அப்புறம் என்னாச்சு, இதுலயும் ஊறுகாய் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு சொல்ல ரிசர்ச்சா போயிட்டு இருக்கு. எங்களுக்கு யூடியூப் சேனல் வந்து புகாரி ஜங்ஷன் சேனல். உப்புக்கண்ணம் வந்து இப்போ காய்கனி சவுத் மீட்டாய்.com சொல்லிட்டு ஃப்ரெண்டோட இ-காமர்ஸ் சைட் அதோட கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் டெய்லி ரெகுலரா பண்றோம். இப்போ வந்து ரெகுலரா பண்ணிட்டு கிலோ எவ்வளவு? கிலோ 4000 ரூபாய். ஆமா, இதுதான் ஆக்சுவலா இந்த விஷயமே நிறைய பேர் பயங்கரமா கமெண்ட்ஸ் வரும். 1000 ரூபாய் கொடுத்தா நாங்க கறி வாங்கினோம், 4000 ரூபாய் கொடுத்து கறி வாங்கணுன்றது. ஏன்னா அது தெரியாத ஒரு ஜென்ரேஷனா இருப்பாங்க இல்லையா. சோ அதை புரிய வச்சு பண்ணும்போது எனக்கு என்னன்னா, ஆமா எனக்கு புதுசா வாங்க கொடுக்குறவங்களுக்கு பயமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்குமா பிடிக்காது, சில அந்த கருகுன வரும், கறி இறைச்சி வந்து ஃபுல்லானது இருக்கும். பட் இது நமக்கு சாப்பிட்டு பழகிறவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து போகும். இப்போ நான் ஒரு 100 பேர் வாங்கினாங்கன்னா ஒரு 90% வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. மீதி 10 பேருக்கு அந்த டேஸ்ட் புதுசா இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த ஒரு கன்சர்ன் தான் இருக்கும்போது இந்த இது எனக்கு ப்ராசஸா போயிட்டே இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, நம்ம கறிக்கடை பிசினஸ் ஆகிறதுனால நான் கறி வெளியில வாங்கி பண்றது கிடையாது இல்லையா. ஸோ நமக்கு ஆடை அறுக்கும்போது தெரியும் எந்த கறியை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க வந்து இப்படி பண்ணும்போது கருவாடு பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு. எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எங்க வீட்டுக்கு மீன் வாங்க தெரியாது. எனக்கு நான் போய் இப்படி கருவாடு வாங்க செஞ்ச முடியும். அப்ப கறியை பொறுத்த வரைக்கும் 35 வருஷம் நான் பிறந்ததுல இருந்தே எங்க அத்தா கறிகளை வச்சுக்காங்க, எனக்கு ஃபுல்லாவே தெரியும் கறிகளை பத்தி, இன்னும் டவுட் தெரியும். அப்ப இதை ப்ராப்பரா எடுத்து பண்ணா போகும்போது இப்ப என்னன்னா, நான் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க வீட்டுல சொல்லுவாங்க, நீ எதுக்கு அங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்க, கறிக்கடையை பார்த்தீங்கன்னா நான் கடன் வாங்கி கூட கறிக்கடை வச்சு கொடுத்து நீ சேலரி. இப்ப நான் இதை விட்டுட்டு திரும்ப நான் மீடியாவா ஒர்க் பண்ணும்போது அவங்க பயங்கர பிரச்சனை ஆகும். ஏன் போற பிசினஸ் பண்ற பார்க்கலாம் போது அப்ப இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் உப்பு கணத்துக்கு கறி எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என் கறிக்குள்ள பிசினஸ் மாறுது. சோ இப்ப 2 பிசினஸ் ஆகுது. இப்ப என்னன்னா, பர்சனலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஒரு பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து இந்த மாதிரி போகும்போது கறிக்கடைக்கும் அந்த பிசினஸ் இயங்கிட்டு இருக்கு, அது வேற ஒரு பிசினஸா மாறுன்றது ஈஸியா போச்சு. அது ரொம்ப அருமையா இருந்தது.
நிறைய பேர் வந்து அத்தா செஞ்ச தொழிலை விட்டுட்டு கறிக்கடையை விட்டுட்டு இன்னைக்கு எங்கேயோ போய் டிராவல் பண்ணாங்க. ஆனா அதை ஒரு புதுமையா இன்னைக்கு வந்திருக்குங்க. எம்இசி வந்து அவங்கள இன்னைக்கு ரெகனைஸ் பண்றதுக்காண்டி தான் இந்த ஸ்டேஜுக்கு அவங்கள இன்னைக்கு வர வச்சிருக்கோம். அவங்கள பற்றிய சிறிய அனுபவம் நம்மளுடைய மெஹபூப் அலி சொல்லுவாங்க. அதுக்கிடையில இன்னைக்கு நிகழ்வுக்கு முன்னிலை வைக்கக்கூடிய இஸ்எஸ் காலனி ஜமாத்திலிருந்து வருகை தந்திருக்கிற துணைத் தலைவர் அண்ணன் தாஜுதீன் அவர்களை மற்ற நிர்வாகிகள் வருவதற்கு வரவேற்கின்றோம். தாஜுதீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ புகாரி ராஜா என்னுடைய காலேஜ் மட்டும் புகாரி ஜங்ஷன் சொல்லி யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் இன்வைட் பண்றதுக்கு முக்கியமான நோக்கம், அவர் ஒரு ஆண்டர்பிரனர் தாண்டி அவர் ஒரு யூடியூப் சேனலை வந்து ஒரு ப்ராஃபிட்டோட நோக்கத்துல ஆரம்பிக்கல. யூடியூப் சேனல் திறந்தாலே எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டா, பிசினஸ் ஓரியன்டா, இன்னைக்கு நிறைய குக்கிங் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இவர் சமூகத்தோட பிரச்சனைகளையும் அந்த பார்வைகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுன்ற மாதிரி ஒரு பேஷனேட்டா பண்ணிட்டு இருக்காரு, அந்த ப்ரொஃபஷனாவே பண்ணிட்டு இருக்காரு. இதன் மூலியமா நிறைய பேருக்கு அந்த உள்வாங்கி நம்ம இந்த ஸ்ட்ரகிள்ல நம்மளும் வெளியே வர முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் பல பேருக்கு பொருளாதாரமான சிக்கலையும் உருவாக்கி அதையும் போக்கியிருக்காங்க பல பேர்த்துக்கு. இது கடினமான ஒரு உழைப்பு. ஏன்னா ஓராளையும் அவர் தேடி பயணம் பண்றதுன்றதே ஒரு கடினமான உழைப்பு. ப்ராஃபிட் எதுவுமே இல்லாம ரொம்ப பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்ல இந்த ஒரு பேஷனேட்டா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை பத்தி அந்த அவரோட யூடியூப் சேனலை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இதை தாண்டி கிரவுட் ஃபண்டிங் சொல்லி அதுக்கும் இப்போ நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரஸ்டோட எல்லாம் சேர்ந்து திருமங்கலத்திலே ஆரம்பிச்சிருக்காங்க, வாடிப்பட்டியில ஆரம்பிச்சிருக்காங்க. 5 ரூபா கேண்டீன் சொல்லி ஒரு கான்செப்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ஏன் இந்த 5 ரூபா வாங்குறீங்க, என்ன காரணம் அப்படின்னா, எதுவுமே இல்லாதாலே ஈஸியா கை நீட்டி கேட்டுறாங்க. பட் கஷ்டமான சூழ்நிலை இருக்காலே கை நீட்டி கேட்கறதுக்கு சங்கடப்படுறாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு 5 ரூபா கொடுத்து அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிடணுங்கும் போது அவங்க கௌரவம் அஃபெக்ட் ஆகாதுன்றனால 5 ரூபா கான்செப்ட்ல இந்த இதையும் ப்ரொமோட் பண்ணி இப்ப 2 இடத்துல பண்ணிட்டாங்க. திருமங்கலத்திலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, வாடிப்பட்டிலையும் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரஸ்டோட இணைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பணிகள் மேலும் சிறக்கணும். எம்எஸ்சி சார்பா வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா அது அந்த 5 ரூபாய் கேண்டிட் வந்து நான் நிறைய டிராவல் பண்றதுனால எனக்கு நிறைய மலை கிராமங்கள் இந்த மாதிரி மக்களோட டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அப்படி போகும்போது என்னன்னா, நம்ம யாருன்னே தெரியாது, அவங்க நம்ம மேல ஒரு அன்பா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடாம நம்ம அனுப்ப மாட்டாங்க. அல்லது அங்கிருந்து கிளம்பி வரும்போது அவங்க கை நிறைய அவங்க தோட்டத்துல ஏதாச்சும் மரத்துல காய்ச்ச காயோ பழமோ நம்ம குடிச்சு வழி அனுப்புவாங்க. ஆனா அவங்க லைஃப் என்னவா இருக்கும்னா, தரையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 300 ரூபாய் சம்பளத்துக்காக சாப்பிடாம வெறும் டீ காஃபியோட அந்த ஒரு நாள் சாப்பாடை முடிச்சுக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இருப்பாங்க. அப்போ மனிதர்கள் இயல்புல ஒரு அன்பு இருக்கு. ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு இங்க பொருளாதார பெரிய பிரச்சனையா இருக்கும் பொழுது நம்ம ஏன் அதை 5 ரூபாய்க்கு வந்து நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொன்னி அரிசி சாதம், ஒரு காய், ஒரு கூட்டு, ஒரு ரசம், மோர், ஒரு ரசம், சாம்பார், இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணோம். அப்ப நிறைய கேள்வி வந்துச்சு, எதுக்கு நிறைய ட்ரஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கணும் கடமையில பண்ணுவோம். அப்படி கிடையாது, நம்ம சாப்பிடணும், நம்ம போய் வெளில சாப்பிட என்ன சாப்பிட போறோம், அதுதானே எல்லாரும் நோக்கத்துலதான் அது 5 ரூபாய்க்கு கொடுக்கணும் பண்ணும்போது அப்ப 5 ரூபாய்க்கு ஏன் ஃபிக்ஸ் பண்ண, ஃப்ரீயாவே கொடுக்கலாம் அப்படின்னாங்க. இல்லைங்க, எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு. நான் காசு கொடுத்து நம்ம ஒரு பொருள் வாங்கும் பொழுது நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். சாப்பாடு நல்லா இல்லை, ஏன் சாப்பாடு போட்டிருக்கேன், ஏன் செஞ்சிருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். சோ அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயா சாப்பாடு வாங்கினாலும் எதுவுமே கேட்காம போயிடக்கூடாதுக்காக அந்த சாப்பாடு உங்களோட பணத்துக்கான சாப்பாடு. அது நீங்க அது நல்லா இல்லைன்னாலும் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது நீங்க சரியா இல்லைனாலும் அதை உங்களுக்கு அந்த 5 ரூபாய்க்கான மதிப்பும் உரிமையும் உங்களோட சாப்பாடுல இருக்கனால நீங்க என்ன வேணா கேள்வி கேட்கலாம்ன்றதுக்காக தான் அது 5 ரூபாய் விலையை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 4 months கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சின்ன சின்ன டொனேஷன்ஸ் மூலமாக தான் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமா அதோட ரீச்சை பார்த்துட்டு திரும்ப வாடிப்பட்டியிலையும் அதே மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணி 1 month ஆச்சு. இது வந்து என்னால ஃபுல் டைமா அதில் பண்ண முடியாதனால அந்த ஏரியா ஒரு வாலண்டியர்ஸா 2-3 பசங்களை போட்டு அவங்க அந்த ஏரியாவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஃபுட் ஆனா நம்ம ஓன் கிச்சன் பண்றது கிடையாது. ஸோ இந்த ஃபுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெஸ் தேவைப்படுது இல்லையா? அப்ப அந்தந்த ஏரியாக்கள்ல வேலை இல்லாம இருக்கிற பெண்கள் இருப்பாங்க, சிங்கிள் மதரா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பா கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நடக்கும். இப்ப நான் ஹோட்டலா பண்றேன்னா எனக்கு ஹோட்டல் பத்தி தெரியாது, அதுல வர ப்ராஃபிட் லாஸ் நம்ம மெயின்டைன் பண்ண போறது. இப்ப இவங்களுக்கு வரும்போது இவங்களோட வாழ்வாதாரமா இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு திருமங்கலத்துல ஒரு 6 பெண்கள் வந்து சேர்ந்து நடத்துறாங்க. அவங்களுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா கனவுல கைவிடப்பட்டவங்க இருக்காங்க, அல்லது டொமஸ்டிக் வயலன்ஸ்ல கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கு இந்த லைஃப் ரன் பண்றதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் அந்த விஷயம் இருக்கு. அப்ப அவங்களோட வாழ்வாதாரம் ஆரம்பிக்குது. அதன் கனெக்டடா இந்த 50 பேர் டெய்லி 50 சாப்பாடு கொடுக்கணும்னா அந்த 50 பேருமே பாத்தீங்கன்னா இது ஸ்வீப்பர்ஸா இருப்பாங்க,
ரோட் சைடு ஒர்க்கர்ஸா இருப்பாங்க, டெய்லி வேஜஸ் இருப்பாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காய் விற்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம கொடுக்குற ஒரு சாப்பாடு கரெக்டான ஆளுக்கு போய் சேருதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு உழைக்கும் கம்யூனிட்டிக்கு அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடணும், ஒரு 50 ரூபா செலவு பண்ணணும், அவங்க சாப்பிட்ற சம்பாதியத்துல செலவு பண்றதுக்கு பயப்படுவாங்க. அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அதை ஆரம்பிச்சோம். அதுல அது நல்லபடியா போயிட்டு இருக்கு. அது தேங்க்ஸ் அதை ரெகக்னைஸ் பண்ணதுக்கு. ஜசாக்கல்லா ரொம்ப அருமை. இவங்களை வந்து நம்ம ஆனந்த விகடன், நம்மளுடைய மதுரை எக்கனாமிக் சேம்பர் அவர்களை கௌரவப்படுத்தல ரொம்ப ரொம்ப இந்த நேரத்துல மகிழ்ச்சி அடைகிறோம். புகாரி அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக நமது எஸ்எஸ் காலனி மஸ்ஜித் அல் பிலால் துணைத் தலைவர் அண்ணன் தாஜுதீன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது துணைத் தலைவர் முஸ்தபா ஹாஜியார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி ஜசாக்கல்லா. மதுரையில ஒரு முக்கியமான நற்பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்க ஜமாத்துல எஸ்எஸ் காலனியும், அது ரொம்ப பெருமையா நானே சொல்லக்கூடாது அந்த ஜமாத்துல இருந்துட்டு. இருந்தாலும் அந்த நிர்வாகிகள் இன்னைக்கு கௌரவப்படுத்த நோக்கோடு தான் இன்னைக்கு அவங்களையும் அழைச்சிருந்தோம். அண்ணன் தாஜுதீன் அவர்களுக்கு மன்சூரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்ற நிர்வாகிகள் அண்ணன் சையதன் அவர்களையும் ரஃபிகன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மெயின் செஷன் இன்றைய எபோட் எம்இசி பத்தி எடுப்பதற்காக எங்களது யூனிகான், அடுத்த யூனிகான் சொல்றோம் நாங்க அவரை, ஈரானிட்டி அவர் முகமது அலி அவர்களை மேடைக்கு அன்புடன் அளிக்கின்றோம். தமிழ்நாட்டில இருந்து இன்னும் ஒரு யூனிகான் கூட வரல நினைக்கிறேன். இன்ஷால்லா எல்லாரும் துவா செய்யுங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. மதுரை எக்கனாமிக் சேம்பர் எம்இசியினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, மதுரை மண்ணின் வளர்ச்சி, மதுரை மக்களின் வளர்ச்சி, இதுதான் மிக முக்கியமான ஒரு நோக்கம். ஒரு ஊர் எப்ப டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் டெவலப் ஆனா தான் அந்த ஊர் டெவலப் ஆகும். அப்ப மதுரையினுடைய ஊர், இந்த மதுரை என்ற சொல்ல அந்த ஊரை வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த எம்இசி பலதரப்பட்ட செயல்பாடுகளை செஞ்சு கொண்டிருக்குது. கல்வியில எங்க பின்தங்கி இருந்தா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேம்பாடு செய்து கொண்டு இருக்கிறாங்க. சமூகத்துல பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு சமூக ரீதியாக என்னென்ன உதவிகள் செய்யணுமோ செய்து கொண்டு மேம்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு நிறைய இஸ்லாமியர்கள் தொழில் செய்யறாங்க, வியாபாரம் செய்யறாங்க, அதுல பின்தங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து இந்த மக்களை டெவலப் செய்வதன் மூலமாக இந்த மதுரை மண்ணை வளர்ச்சி அடைய செய்யணும் என்ற ஒரு மிக உயர்தரமான ஒரு நோக்கத்தில் இந்த மதுரை எக்கனாமிக் சேம்பர் மிக அழகாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த நேரத்துல அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சி பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, அந்த மக்களை மற்ற மன்னர்களை போன்று கையாளல, அந்த மக்களை மேம்படுத்த வேண்டும் என்று நிறைய குழுக்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறாங்க. அந்த மக்களை பாக்குறாங்க, அவங்களுக்கு என்னென்ன விஷயத்துல எல்லாம் மேம்பாடு தேவைப்படுகிறது, அந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் மேம்பாடுகளுக்கு உண்டான ஆலோசனைகளை அறிவுரைகளை வழங்கி கொண்டே இருக்கிறாங்க. அதுல ரசூலுல்லாஹ் அதிகபட்சமாக கொடுத்த மேம்பாடுகள் எதுல அப்படின்னு சொன்னா, ஆன்மீகத்தில் ரசூலுல்லாஹ் அதிகமாக மேம்பாடு, அந்த மக்களுக்கு ஆன்மீகத்தை கொண்டு சேர்க்கணும் என்பதுல அதிகமாக முயற்சி செஞ்சாங்க. அதே போல கல்வியில அந்த மக்கள் பின்தங்கி இருந்தாங்க, அந்த கல்வியை அதிகமாக கொடுப்பதற்கு ரசூலுல்லாஹ் முயற்சி செஞ்சாங்க.
அதே போல அந்த சமூகம் என்பது பிளவுபட்டதாக கடந்தது. அதை ஒன்றிணைப்பதில், அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதில் ரசூலுல்லாஹ் என்ன அதிகமாக மேம்பாடு செஞ்சாங்க. அதே போல அவர்களுக்கு எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி வணிகம் செய்யணும் என்று எல்லாத்தையுமே ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மதீனாவுக்கு வந்ததுல இருந்து அந்த மக்களை டெவலப் செய்யக்கூடிய வேலைகளை அதிகமாக செய்து கொண்டிருந்தது என்பது நாம் அனைவரும் இந்த வரலாறுகளை படிச்சிருக்கிறோம். இப்ப இந்த மதுரை எக்கனாமிக் சேம்பரும் அந்த நபிகள் நாயகம் அவர்களை பின்பற்றுவதன் அடிப்படையில இதை மையமாக கொண்டு 4 அணிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மதுரை எக்கனாமிக் சேம்பர்ல மொத்தம் 4 அணிகள் இருக்கிறது. ஒண்ணு ஆன்மீக அணி. ஆன்மீக அணியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னா, யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை பற்றி தவறாக புரிந்து வச்சிருக்கிறாங்களோ அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்றது, திருக்குரானை கொண்டு போய் சேர்ப்போம். நீங்க நிறைய பேர் நம்ம மக்களுக்கே இஸ்லாத்தை பற்றி தெரியாத மக்களுக்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறோம். குரான் ஓத தெரியாதவர்களுக்கு குரான் ஓதக்கூடிய வகுப்பு, இதை போன்று ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு சகோதரர்கள் என்ன செய்றாங்கன்னா அந்த ஒரு பணியை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதே போல எம்இசில இன்னொரு அணி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா கல்வி அணி. அதாவது கல்வியினுடைய மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக அதுல ஒரு குறிப்பிட்ட சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, நம்மளோட சமுதாயத்துல ஒரு கட்டத்துல ஒரு காலத்துல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச பசங்க இருப்பாங்க, ஆனா அடுத்தவர்களுக்கு என்ன செய்யணும் என்ற ஒரு கைடன்ஸ் இல்லாத சூழ்நிலைகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த சூழ்நிலை மாறிடுச்சான்னா 10% குறைஞ்சு மாறின்னு சொல்றது 90% மாறவே இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியது. நீங்க நிறைய பசங்க படிக்கிறாங்க, படிச்சுட்டு வெளியில வர்றாங்க. நீங்க +2 படிச்சுட்டு ஒரு பையன் வெளியில வர்றான், அடுத்தவன் என்ன செய்யணும்னு போய் கேட்டு பாருங்க. அல்லது இவனை என்ன செய்ய வைக்கணும்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காவது அந்த நாலேஜ் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10% மக்களுக்கு இருக்கிறதே தவிர 90% மக்கள் என் பையன் படிச்சுட்டான், அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்கேயோ வெளிநாட்டுக்கு அனுப்பிடும், இப்படிதான் இருக்கிறான். அப்ப இந்த மாதிரி மக்களுக்கு கல்விக்குன்னு என்ன சொல்லக்கூடும், அவங்களுக்கு தேவையான ஆலோசனை வழங்கக்கூடணும். அவர்களுக்கு அடுத்து என்ன செய்யணும், எப்படி படிக்கணும், எங்க போய் படிக்கணும், எந்த மாதிரியான படிப்புகளை படித்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கு என்பதை எல்லாம் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு கைட் பண்ணக்கூடிய ஒரு டீம் என்ன செய்யுதுன்னா இந்த எம்இசில இருக்குது. இது கல்வி அணின்னு சொல்லக்கூடிய ஒரு அணி இருக்குது. அதே போல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா சமூக மேம்பாடு அப்படிங்கிற ஒரு குழு இருக்கு. இந்த சமூக மேம்பாடுல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய விதவை பெண்கள் இருக்கிறார்கள், நிறைய ஆதரவற்றவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளையும் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு சகோதரர்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு அணி இருக்கு, வர்த்தகர் அணி. அதாவது இன்னைக்கு நம்மள நிறைய பேர் தொழில் செய்யறோம், மேனுஃபேக்சரிங்ல இருக்கிறோம், வியாபாரங்கள் செய்யறோம். ஆனா எல்லாம் சரியா செய்யறோமா அப்படின்னு செய்யக்கூடிய நபர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கேள்வியே வந்துடும். இப்ப நாங்க ஃபோர்ஸான்னு சொல்லக்கூடிய எம்இசில இருந்து ஃபோர்ஸான ஒரு அமைப்பு இது இருக்குது, ஒரு டீம் இருக்கு, அதுல நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிசினஸ்ல உள்ள வந்ததுக்கு அப்புறம் சரியா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பு வரும்போது அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம பிசினஸ் தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்க வச்சிருச்சு. இப்ப நீங்க 30 வருஷம் 40 வருஷமா நீங்க பிசினஸ்ல இருக்கிறாங்க. இப்ப நிறைய ஒரு சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, நல்லா பேசக்கூடிய மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய ஒரு சகோதரர் இருக்கிறார், ஆனா ப்ரொடக்ஷன்ல போய் முடங்கி கிடக்கிறார். இப்படி யாருக்கு எங்க கைடன்ஸ் தேவை, இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு பொருளாதாரம் இல்லை என்ற சூழ்நிலை போய் வட்டியில போய் நிக்கிறாங்க. அப்ப இவர்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு தேவையான நாலேஜ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த இந்த வர்த்தகர் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அது இந்த ஒன்றும் அதுதான். இப்ப மாசத்துல ஒரு செக்ஷன் வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசினஸ் என்ன, இன்னைக்கு எப்படி அப்டேட்ல இருக்கிறோம், இன்னும் என்னென்னலாம் நம்ம டெவலப் பண்ணணும், நம்ம என்ன லெவல்ல இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு செயல்படுத்தோம். சொல்ல போனா போன இந்த மாசம் கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்தோம். இந்த எம்இசின் சார்பாக ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுக்கு போயிட்டு வந்தோம். ஒரு 45 நபர்கள் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து அதிகமான நபர்களுடைய ஃபீட்பேக் ஒண்ணுதான், நம்ம 0ல தான் நிக்கிறோம். ஆனா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமா பிசினஸ் பண்றோம். இன்னைக்குள்ள அங்குள்ள டெக்னாலஜியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னும் 0ல தான் நிக்கிறோம் அப்படின்னு இருக்குது. அப்ப நம்ம மக்களை இந்த விஷயத்தையும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் மாசத்துல ஒரு மீட்டிங் இந்த மாதிரி வச்சு அவர்களுக்கு எந்த விஷயத்துல லேகா இருக்கிறாங்களோ அந்த விஷயத்த போதிக்கிறாங்க. அதே போல இதுலயே பாத்தீங்கன்னா ஃபர்ஷா 1 2 3ன்னு சொல்லிட்டு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவர்களை தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க பிசினஸ்ல என்ன பிரச்சனைகள் இருக்கு, எப்படி எல்லாத்தையும் ஒரு கிளாஸஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க.
அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வருஷத்துக்கு ஒருத்தர் எக்ஸ்போ நடத்திக்கணும். இன்ஷால்லா வரக்கூடிய டிசம்பர்ல எக்ஸ்போ இருக்குது. போன 5வது ஆண்டாக இன்ஷால்லா நம்ம நடத்த போறோம். இது எல்லாமே வந்து எம்இசியின் சார்பாக ஒவ்வொரு அணிகளாக 4 அணிகளாக இருந்து இந்த செயல்பாடுகள் எல்லாம் இன்ஷால்லா நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். இது எம்இசியை பற்றி உண்டான ஒரு சுருக்கமான ஒரு இன்ட்ரோடக்ஷன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக அருமை. ஒரு யூனிகான் ஆகிற எல்லா தகுதியும் இருக்குன்னு இப்ப நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். யூனிகான்னா முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். 1000 கோடிக்கு டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியை தான் யூனிகான் சொல்றாங்க. இப்ப அதுல எதெல்லாம் இருக்குன்னா பைஜூஸ் இருக்கு. இந்தியால வந்து பைஜூஸ் ஒரு யூனிகான்றாங்க, ஓயோ ரூம்ஸ் ஒரு யூனிகான் கம்பெனின்றாங்க, ஜொமோட்டோ ஒரு யூனிகான் கம்பெனின்றாங்க. இது என்னன்னா குறைஞ்ச ஒரு 10 வருஷத்துக்குள்ள வளர்ச்சி அடைஞ்சு 1000 கோடியை தாண்டணும் அந்த கம்பெனி. இன்ஷால்லா முகமது அலிக்கு நம்ம எல்லாரும் துவா செய்வோம். மதுரையில இருந்து ஒரு யூனிகான் ஆகணும் அவரு. இன்ஷால்லா அவருக்கு எல்லாம் உள்ள இறைவன் அந்த தகுதியை கொடுக்கணும். ஏன்னா துவா செஞ்சுக்குவோம். அடுத்ததா மெயின் செஷன் போறது நாங்க அவருக்கு யூனிகான் அவரோட காம்படேட்டர் ஆயிருவோம் இன்ஷால்லா. அடுத்ததா எமிசியோட ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபசல் ஆர்கிடெக்ட் ஃபசல் அவர்கள் சும்மா ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. இன்ஷால்லா ஸ்பீக்கர் செஷனுக்குள்ள அதுக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம 5 வருஷமா இப்போ இது அந்த 5வது வருஷம் நம்ம ஆக்சுவலா வந்துட்டு எக்ஸ்போ நடத்த போறோம். ஸோ இந்த வருஷம் என்ன ஒரு புதுசா நடத்த போறோம்னா ஆக்சுவலா தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸோட சேர்ந்து நம்ம நடத்த போறோம். ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 75% to 80% ஸ்டால்ஸ் புக் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஸோ ரொம்ப லிமிட்டடான ஸ்டால்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுவும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஈரோ அடுத்தது போயிருங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஈரோ எஃப்ரோல மட்டும்தான் ஆக்சுவலா ஸ்டால்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆல்மோஸ்ட் ஏ டி பி சி எல்லா ஸ்டால்ஸுமே முடிஞ்சிருச்சு. இன்ஷால்லா உங்களோட ஸ்டால்ஸ் எதுவும் ரெக்குயர்மெண்ட் இருந்தா சீக்கிரம் புக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வருஷம் 27, 28, 29 டிசம்பர் இந்த வருஷம் எக்ஸ்போ நடத்த போறோம். ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா நடத்த போறோம். ஹால்ஸுமே ஆக்சுவலா இன்னொரு ஹால் எக்ஸ்ட்ராவா போட்டு இந்த வருஷம் நடத்துறோம் ஆக்சுவலா. ஸோ இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா நான் யங் இண்டியன்ஸ்ன்ற ஒரு அமைப்புல இருக்கேன். ஸோ அது பேசிக்கா என்னன்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியோட யங்கர் வெர்ஷன் ஆக்சுவலா. கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரின்றது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 108 இயர்ஸ் பிளஸ்க்கு மேல இருக்கிற ஒரு அமைப்பு. ஸோ அதில் ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா யங் ஆண்டர்பிரனர்ஸ், யங் இந்தியன்ஸ் வந்துட்டு பேசிக்கா நேஷன் பில்டிங் இது இந்த தாட் லீடர்ஷிப் இதுக்காக மட்டுமே இது நடத்த போற இது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இவால்வ்னு சொல்லிட்டு இதுவும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 5th எடிஷன் இந்த வருஷம் நடத்த போறோம். ஸோ November 8th ஆக்சுவலா நம்ம ஐடாஸ் கட்டர்ல ஹால்ல ஆக்சுவலா இந்த இவால்வ் ஓட ஸ்பீக்கர் இது நடத்த போறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 ஸ்பீக்கர்ஸ் ஆக்சுவலா கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல பிசினஸ் பண்றவங்க. ஸோ இதுல முக்கியமா உங்களுக்கு ஒரு சாம்பிள் சொல்லணும்னா கோவை பழமுதிர் நிலையம்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர்ல ஆக்சுவலா வந்துட்டு செந்தில்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரோட பாசிவ் இன்கம் மட்டும் வந்து மந்த்லி வந்துட்டு 1.5 CR வந்துட்டு அவர் எதுவுமே பண்ணாம ஒரு பாசிவ் இன்கமா வந்துட்டு இருக்கு. ஸோ அவரோட ஆக்சுவல் டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 850 crores பெர் இயர் ஆக்சுவலா பண்றாரு. ஸோ அதே மாதிரி ARS ஸ்டீல் வராரு. ஸோ அதே மாதிரி சிலைன்னு சொல்லிட்டு அருண் டைட்டன் வராப்ல. ஸோ ஆல்மோஸ்ட் கெனட் ஆல்ஃபின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் மக்களுக்கு டாப்பா இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ்க்கு வந்துட்டு அவர் வந்துட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பில்டிங் வந்துட்டு மேஜரா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்பீக்கர்ஸ் வராங்க. ஸோ நம்மளோட எம்இசிக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 2,000 rupees ஆக்சுவலா அவங்க இது போட்டிருந்தாங்க இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ். நம்ம பேசி 1,500 rupees இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு மக்களுக்கு யாரும் விருப்பம் இருந்துச்சுன்னா என்னோட நம்பர் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நான் குரூப்லயுமே இந்த சர்க்குலேட் பண்றோம். தேங்க்யூ. ஸோ என்னோட நம்பர் வேணும்னா 8056 81 4006 8056 81 4006. ஜஸாக்கல்லாஹ். அடுத்ததாக ஸ்பீக்கர் இன்ட்ரோடக்ஷன் நியோ ஷேக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து உள்ளவர் திரு செந்தில்குமார் சார். அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியும் சைக்காலஜியும் கம்பைன் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான நிபுணர். ஸோ அவங்க வந்து பிஎஸ் இன்னோவேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வந்து சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட்டாக வந்து 14 இயர்ஸாக வந்து நம்ம ஐடி அனுபவம் இருக்கு. அது போக வந்து 6 இயர்ஸாக வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு IBM சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர். ஸோ மேலும் அவங்க வந்து CISSPன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் அவங்களோட ஸ்பெஷலிஸ்டாக இருக்கு. ஸோ அவங்களோட நிறுவனம் மூலமா வந்து பல்வேறு நிறுவனங்களின் அந்த டிஜிட்டல் சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய
அந்த இதை வந்து அவங்க எத்திக்கல் ஹேக்கிங்கை வந்து ஒரு முக்கிய பங்கா எல்லா நிறுவனத்துக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவரோட தனித்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வந்து அட்டன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது போக வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ரெகுலரா அவங்க இந்த எத்திக்கல் ஹேக்கிங்க இதை பத்தி வந்து அவங்க கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்து நமக்கு இங்க வந்திருக்கிறது வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்காங்க. சார் உங்களை வரவேற்கிறோம். த ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் இன்ட்ரோடக்ஷன் பிரதர். இட் வாஸ் ஆசம். அண்ட் ஐ தேங்க் சாயித் அலி பிரதர் ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் செஷன். எப்படின்னா, எங்களுக்கு அவரை எப்படி தெரியும்னா, நன்றி உரை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு பொருளாளராக தான் நான் பார்த்துருக்கேன். ஐ ஆம் சோ ப்ரௌட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து ஃபுல்லாக ஒரு ஆங்கர் மாதிரி வந்து நான் கண்டக்ட் பண்ணுறதில்ல. அண்ட் அவையில் வீட்டிற்கும் பெரியோர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பிஃபோர் தட் நான் வேற கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்ன வந்து நம்ம புகாரி பிரதர் வந்ததுனால எங்க காணாம அவர் அங்க போயிட்டாரா? எஸ், அதாவது பார்க்காத காதல் அப்படின்னு நீங்க வந்து காதல் கோட்டை படத்துல பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பிஸ்ராந்தையார் கோப்பெருஞ்சோழன் கதையை கேட்டிருப்பீங்க. அது மாதிரி வந்து அவர் மேல, புகாரி பிரதர் மேல பார்க்காத ஒரு காதல். ஆக்சுவலா வந்து நானும் தோலா கார்த்திக்ன்ட்டு எஸ்கே மீடியா அவரும் சேர்ந்து ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று பண்ணிருப்போம். எப்படின்னா வந்து யூடியூப்ல வீடியோ பண்றாங்களே, கண்ட விஷயத்தையும் பேசுறாங்களே, இதெல்லாம் ஒரு முறையா நெறியா, ஏதாவது வியூஸுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்றோமே அப்படிங்கும்போது நாங்க ரெஃபரன்ஸா எடுத்து பேசின சேனல் வந்து யாருன்னா புகாரி ஜங்ஷன். அப்ப வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டாரு. என்னன்னா வந்து, இந்த சேனல்ல ஒருத்தரோட முகம் வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையே மாறிடும் சார் அப்படின்னு கார்த்திக் சொன்னாரு. நான் மாறிடும்னா எப்படி, வியூஸா மாறிடுமா இல்ல வந்து பெரிய அளவுல? அப்படிலாம் கிடையாது. வியூஸ் எல்லாம் கூட கம்மியா தான் போகும். ஆனா அவரோட சேனல்ல என்ட்ரி வந்தா அடுத்த ஒரு பெரிய மீடியாவால அவர் பேட்டி எடுக்கப்படுவாங்க. அவங்களோட வாழ்க்கைய முற்றிலுமா மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அவர் இன்னொரு நீங்க பலத்த கரகோஷம் கொடுத்துடலாம். சோ அந்த மாதிரி ஒரு நபரை நான் வந்து நேரா சந்திக்கல, கமெண்ட்ல பேசியிருக்கோம். இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல கமெண்ட்ல அவரு என்னோட சேனல்ல டேக் பண்ணிருக்காரு. அவரோட சேனல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ அவர் கமெண்ட்ல பேசியிருக்கோம். பட் நேரா பார்க்கக்கூடிய வாய்ப்பு. நான் வேற கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்ன ப்ரொஃபஷனலா இப்ப நம்ம அவர் பண்ண சோசியல் சர்வீஸ் பத்தி பேசிட்டோம். ப்ரொஃபஷனலா அவர் என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ஜாப் எல்லாம் பண்ணிட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பில்டிங் த அத்தாரிட்டி அப்படிங்கிறதா இன்னைக்கு தலைப்பு. என்னன்னா, இவங்களோட காம்படிட்டர்ஸை எப்படி வந்து நம்ம வந்து பீட் பண்றது அப்படின்றதுக்கு எடுத்து பேசணும்னா, இந்த ப்ரொஃபைல் பில்டிங், பர்சனல் பிராண்டிங்ன்ற பில்டிங் த அத்தாரிட்டி அவர் வந்து நல்ல ஒரு விஷயத்துக்காக எடுத்துட்டு போகும்போதுமே அவருக்கு ஒரு அத்தாரிட்டி பில்ட் ஆயிருச்சு. ஆன் டாப் ஆஃப் தட் வி கேன் பில்ட் எனிதிங். புரியுதுங்களா? அதாவது வந்து அவருக்குன்னு ஒரு லாயல் ஃபாலோயர்ஸ், ஒரு அவர் சொன்னாருன்னா கரெக்டா தான் இருக்கும்னு நம்பக்கூடிய ஒரு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் தட், அதாவது ஸ்கிராச்சிங் அவர் ஓன் இட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுல உப்புக்கண்டம் இருக்கு, உப்புக்கண்டம் பண்றக்கூடிய விஷயம் நமக்கு தெரியுது, இல்ல கெட்டு போகுது, இதை எப்படி வந்து நம்ம வந்து ஃபர்தரா எடுத்துட்டு போகலாம். நிறைய பேர் நம்மகிட்டே கேட்கறாங்க. பொதுவா நாங்க சாஃப்ட்வேர்ல சொல்லுவோம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வெர்ஷன், பீட்டா வெர்ஷனுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணும்போது அதுதான் நம்ம கோடு, அதுதான் நம்ம ப்ராடக்ட். அதுக்கப்புறம் கஸ்டமர் வருமா, வந்து காரி துப்பான், என்னையா இது நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, இந்த ஃபீச்சர் சரி, அந்த ஃபீச்சர் சரி, என்ன கோடு கொடுத்துருக்கீங்கன்னு ஏதாவது கேட்டே இருப்பான். அவன் கேட்க 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 ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம வந்து அடுத்தடுத்த எவல்யூஷன், அடுத்தடுத்த வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்போம். அதான் வெர்ஷன் 1.0, 2.0 போயிட்டே இருக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் எழுதின கோடு மட்டும்தான் உங்களுது, ரெண்டாவது எழுதின கோடுலாம் யாரோடது? கஸ்டமரோடது. சோ கஸ்டமர் கேட்கிற ப்ராடக்ட், அவர்கிட்ட கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணாரு, அத்தாரிட்டி பில்டு பண்ணாரு. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணாரு, கஸ்டமர் கேட்கிற விஷயத்த கொடுக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் இதுக்கப்புறம் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், பல விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்மளோட பர்சனல் பிராண்டிங்கை பில்டு பண்ணணும் அப்படிங்கறத முக்கியமான ஒரு மெசேஜா சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் இது என்ன மிஷின்? சரி, சொல்லிடுவீங்க எல்லாருமே. அண்ட் பிஃபோர் தட், ஏஐ டூல்ஸ் யார் யூஸ் பண்ண, ஆடியன்ஸோட நம்ம பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு கூடாது. ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது எத்தனை பேர்? பிரிட்டி குட், சூப்பர். நெக்ஸ்ட், இது என்ன மிஷின்? எத்தனை பேருக்கு தெரியும்? சைக்ளோஸ்டில் அல்லது ரோனியோன்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? நெக்ஸ்ட், அடுத்து பிசி, அடுத்து மொபைலு, அடுத்து ஏஐ, அடுத்து
இது என்னது? பிசிஓ. இந்த பிசிஓ மதுரையில நம்ம எத்தனை இடத்துல பார்த்திருப்போம்? எல்லா இடத்துலயும். இன்னைக்கு வரும்போது எத்தனை பார்த்தீங்க? இன்னைக்கு வரும்போது எதுவுமே பார்க்கல. இந்த பிசிஓ நடத்தின ஒருத்தர் இன்னும் நான் பிசிஓ மட்டும்தான் நடத்துவேன், வேற எல்லாம் நான் மாட்டேன் அப்படின்னு இருந்திருந்தாருன்னா அவர் என்ன இருப்பாரு? he will be out of the business totally. என்ன சார்? சிஓ இருப்பாரா? டோட்டலி வெளியே போயிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துரும். நெக்ஸ்ட், இது ஒரு நல்ல புக்கு, ஹூ மூவ்ட் மை சீஸ். நோட் பண்ணிக்கங்க, ஹூ மூவ்ட் மை சீஸ். இதோட சம்மரி என்னன்னா, ஒரு வரியில சொன்னோம்னா, ஒரு ரூம்ல நிறைய சீஸ் இருந்துச்சு. அங்க இருக்கிற எலிகள், எத்தனை பேர் இந்த புக்கை படிச்சிருக்கீங்க, கேள்விப்பட்டீங்க? ஹெட் ஆஃப் தட், குட். சோ இந்த ஒரு ரூம் ஃபுல்லா சீஸ் இருக்கு, அங்க எலிகள் வந்து மகிழ்ச்சியா பாரடைஸா வாழ்ந்துகிட்டு இருக்கு. நம்ம டெய்லி இந்த சீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது? ஒன் ஃபைன் மார்னிங் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சீஸ் வந்து காலி ஆயிருது. பட் என்னன்னா, ஒரே நாள்ல அந்த சீஸ் காலி ஆயிருக்குமா? ஆயிருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா தான் காலி ஆயிருக்கு. சிமிலர்லி, நான் நல்லா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் கஸ்டமர்ஸ் காலையில கதவை திறந்தோம்னா பட்டர் வேணும், பிரெட் வேணும்னு என்னை தட்டுன்னு தட்டுறாங்க. எனக்கெல்லாம் எந்த கவலையுமே கிடையாது. என்னத்தையோ புதுசா இந்த பசங்க இன்ஸ்டாகிராம்ன்றாங்க, அதுன்றாங்க, ஏன்றாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை பாஸ் அப்படின்ட்டு இருக்கிற மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செய்து இந்த புக்கை படிங்க. படிச்சீங்கன்னா, ஏன்னா அந்த டைப்ரைட்டர் வச்சிருந்த காலத்துல கம்ப்யூட்டருக்கு அடாப்ட் ஆகாத அக்கௌண்டன்ட் எத்தனையோ பேர் வேலை விட்டு இழந்திருக்காங்க. யாரெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்கன்னா, நான் எதுவும் கம்யூனிட்டியை சொல்ல விரும்பல, பர்டிகுலர்லி ஒரு கம்யூனிட்டி புதுசா ஒரு டெக்னாலஜி வந்தா உடனே படிச்சிடறாங்க. படிச்சு என்ன பண்ணிடுறாங்க? டக்குன்னு அடாப்ட் ஆயிடுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல்ல மேனேஜர்ஸ் அப்படி இப்படி போயிட்டே இருக்காங்க. எனக்கு இந்த கம்ப்யூட்டர் வராது, நமக்கு அதெல்லாம் எதுக்கு பாஸ் அப்படின்னு இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? ஒண்ணு விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே போயிருப்பாங்க. ஒரு கம்பெனில வேலை பாக்குறாங்கன்னா, இல்ல சிஸ்டமே வெளியே அனுப்பிடும். எந்த ஒரு சிஸ்டத்திலையும் உங்க எம்ப்ளாயிஸ்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு எம்ப்ளாயிஸ்ட ஒரு புதுசா ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து உள்ள இன்வால்வ் பண்றோம், நீ வந்து டெய்லி வந்தோன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, எண்ட் ஆஃப் த டே கிளம்பும் போது ஒரு ஈஓடி போட்டு போப்பான்னு நீங்க உங்க கம்பெனில இருக்க மக்கள்கிட்ட சொல்லி பாருங்க. வேற என்ன வேலை வேற பார்க்க சொல்லுது, என்ன வேலை பார்த்தோன்னு வேற நம்மகிட்ட லிஸ்ட் கேட்கிறாரு அப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு யாரெல்லாம் அடாப்ட் ஆகுறாங்களோ வச்சுக்கோங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்து அடாப்ட் ஆக மாட்டேன், நான் ஈஓடி போட மாட்டேன், அதாவது willing to learn, willing to change for the environment, இது 3 இருக்கிற ஆளை கூட வச்சுக்கிட்டாதான் நம்ம இந்த காலத்துல கரை சேர முடியும். அப்படி இல்ல, நான் ஸ்டபானா இருப்பேன்ற ஆளுங்களை வச்சுக்கிட்டோம்னா சிக்கல் தான். அவங்கள மாத்த முயற்சி பண்ணலாம். மேபி இந்த புக் அவங்கள்ட்டையும் கொடுத்து, அப்ப இந்த மாதிரிலாம் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு படிக்க சொல்லலாம். நெக்ஸ்ட், சோ ஏஐ டூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, there are lot of tools. ஸ்லைடுக்கு போறீங்க. there are lot of tools. நீங்க ஏஐக்குன்னு பாத்தீங்கன்னா தாறுமாறா வந்து என்னென்ன டூல்ஸ் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க? மைக், ஹேண்ட் மைக் மட்டும். சாட் ஜிபிடி, வேற ஜெமினி, கோபைலட், பெர்ப்ளெக்சிட்டி, வேற சோரா, வெரி குட், ஜாஸ்பர், மேக்.com, சூப்பர், டீப்சீக், வேற. ஓகே, ஒரு குட் நியூஸ், சாட் ஜிபிடியும் ஜெமினியும் போட்டு ஃப்ரீ வெர்ஷன் தர்றதுக்கு ரெடியா இருக்கான். நவம்பர் 4th வந்து நீங்க இருந்து சாட் ஜிபிடி 1 இயருக்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். ஜியோ ஹாட்ஸ்டாரும் அவனுக்கு சிமிலரா நீங்க ஜியோ ஹாட்ஸ்டார் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கீங்க, சாரி ஜியோல 5G அன்லிமிட்டெட் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நாட் எட் அரைவ்ட், பட் ஆஸ் சூன் கூகுள் எஸ் கொடுக்குறான், நீங்க அதோட சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி பாத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் கிரெடிட்ஸ். நம்ம வந்து இதை வந்து சோர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டத்துல வச்சு இன்ஸ்டால் பண்ணிலாம் பண்ணணும்னா இட் வில் பி வெரி வெரி காஸ்ட்லி திங். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல தான் போய் ஆகணும். ஸோ டூல்ஸ்ல பாத்தீங்கன்னா சாட் பேஸ்டு, அதாவது டெக்ஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய டூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி அதுல வந்து நம்பர் 1ல நிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னா என்ன டூல் யூஸ் பண்ணலாம்? கிளாட் ஏஐ மாதிரி டூல் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தாப்புல காமா, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனுக்கு இந்த மாதிரி டூல்ஸ். இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியை ரன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து கோடிங்க்குனே கோபைலட் இருக்கு, கரெக்டுங்களா? நமக்கு வந்து ஒரு டெவலப்பரை
ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ஒரு புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு டெவலப்பரை எடுத்து நீங்க சேலரி கொடுக்கறத விட ரொம்ப ஃப்ரெஷரா ஒருத்தரை எடுத்துட்டு ஒரு மிடில் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற வர வச்சுக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஃப்ரெஷரை எடுத்துட்டு கூட நீங்க அவருக்கு என்ன கேட்கணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும், என்ன பண்ணிடலாம், அவரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கோடிங் டெவலப் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஒரு நல்ல அவர் கொடுக்கக்கூடிய ஒரு இம்மெச்சூரான கோடை எப்படி ஃபைன் டியூன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லா டீடைலா பார்க்கணும், ரொம்ப லென்த்தா போகும். ஐ வில் கிவ் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ப்ளே ஆகலையா? அந்த ஃபோல்டர்லயே ஒரு வீடியோ இருக்கும், ப்ளே பண்ணி பாருங்க. சிலர் வந்து பிபிடி இருந்தாதான் பேச முடியும் அப்படின்ட்டு இல்லாம கையில முடிஞ்சா மனப்பாடம் தட்டிடுறது இல்லையா, கையில ஒரு பிரிண்ட் அவுட் ஆகுது வச்சுக்கிட்டாதான் டு பி சேஃபர் சைடு. We need you on WhatsApp immediately to finalize the scholarship. Just download this app and share the code. The scholarship amount. But why do you need the code? இது எந்த டூல்ல பண்ணிருப்போம்? எனி ஐடியா? VO3. எஸ், அவருக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிருங்க. இப்போ இந்த VO3ல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க ஆடியோ இன்னது வேணும், இதுதான் ஸ்கிரிப்ட், இதுக்கு நீங்க பிஜிஎம் என்னது போடுங்க, எதுவுமே சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத சொல்லிட்டீங்கன்னா அதை டீட்டெயிலா என்ன பண்ணிடும், உங்களுக்கு வீடியோ வித் மியூசிக் பிஜிஎம் எல்லாமே கொடுத்துரும். நெக்ஸ்ட் ஸ்லைடு போய் கூகுள் VO3 VO நான் டெமோவும் காட்டுறேன், இப்ப நம்ம பண்ணி பார்ப்போம். கூகுள் VO3 நிறைய இந்த மாதிரி டிஃபியூஷன் மாடல்ஸ் இருக்கு, ரன்வே ML நிறைய டிஃபியூஷன் மாடல்ஸ் இருக்கு. அதுல இப்ப ஏன் கூகுள் VO3 எல்லாம்னா இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட். நீங்க இன்னும் மிச்ச ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் என்னன்னா நிறைய கிளிச்சஸ் இருக்கும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவுட்புட் வந்து நிறைய வர்றது கிடையாது. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா நமக்கு ஓரளவு நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இதுல கிடைச்சிருது. நான் கூகுள் ஜெமினில வந்து நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஃப்ளோ யூஸ் பண்ணா ரொம்ப பெஸ்டா இருக்கும். எப்படி பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஜி அக்கௌண்ட் கிரெடிட் இருக்கா? இல்ல எதுவும் இன்னைக்கு எதுவும் வீடியோ ஜெனரேட் பண்ணி இந்த மாசம் பண்ணல இல்ல, ரைட் போட மாட்டேன். பிஃபோர் திஸ் யாருக்காவது ஏதாவது ஒரு பிசினஸ்க்கு என்ன மார்க்கெட்டிங் வீடியோ கிரியேட் பண்ணலாம்? யாராவது எனி பிசினஸ் ஓனர்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? லெகிங்ஸ் என்ன பிராண்ட் பிரதர்? ஜாஸ்மின்ற பிராண்டு. ஸோ நீங்க ஒரு வாலண்டரி எந்திரிச்சுங்களேன். இப்போ ஒரு ப்ராடக்ட் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத உங்களோட ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லெகின்ஸ் வேணும், லெகின்ஸோட ஒரு வீடியோ வேணும், எப்படி ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு எப்படி கேட்பீங்க? சரி, கிளாத்திங். ஓகே, அதான் கிளாத்திங்ல எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா கிளாத்திங் எப்படி? காட்டன், லைக்ரா. சரி, ஓகே. ஸ்ட்ரெச்சபிளா இருக்கணும். ஓகே, சரி சரி சரி. இல்ல நீங்க வந்து கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் கேக்குறீங்க, கரெக்ட்டுங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இப்போ கூகுள் ஜெமினி ஐ மீன் VO3 யூஸ் பண்ண போறீங்க, ஃப்ளோல யூஸ் பண்ண போறீங்க. நீங்க தான் இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியர். உங்களுக்கு நீங்க ஒரு ஆட் ஏஜென்சின்னு அவங்கள நினைச்சுக்கோங்க. உங்களோட ப்ராடக்ட் எப்படி வரணும் அப்படிங்கறத, எனக்கு இன்னது வேணும் அப்படிங்கறத நீங்க வந்து ஸ்பெசிஃபிகேஷனா எப்படி கொடுப்பீங்க? அப்ப போட்டு வரணும்னா அந்த பொண்ணு எப்படி இருக்கணும்? இல்ல மேபி கேர்ள்ஸ்ட கேட்கலாம், ஏன்னா பாய்ஸ் ஆர் வெரி வீக் அட் டீடைலிங். அவங்க தான் வந்து போன மாசம் இத்தனாம் தேதி அந்த அக்கா வந்து போட்டிருந்த வளையல் வந்து செம்மையா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. மேபி ஏதாவது இப்போ ஒரு லெகின்ஸோட விளம்பரம் பண்ணுவோம், அந்த லெகின்ஸுக்கு நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு மாடல் சூஸ் பண்ணா சரி ட்வின் பேர்ட்ல வர்ற மாதிரி லெகின்ஸ், சரிங்களா?
இது வந்து சிம்பிளா இது வந்து இன்னொன்னு மார்க்கெட்ல என்ன இருக்கு, காம்படிட்டர் என்ன இருக்காங்க, அவங்கள மாதிரி வேணும்னு கேட்கறது ஒண்ணு. சரி, இல்ல இது வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுக்குவோம், அதையும் ட்ரை பண்ணுவோம். இன்னொரு ஆப்ஷன், ஒரு மாடல் நீங்க சூஸ் பண்ண போறீங்க, அந்த மாடல் எப்படி இருக்கணும், அவங்களோட டீடைல்ஸ், இல்ல வந்து ஃபேரா இருக்கணுமா டார்க்கா இருக்கணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னா நீங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? என்ன ஏஜ் குரூப்பா இருக்கணும், இப்படிலாம் விஷயம் இருக்குல்ல, கரெக்டா? ரொம்ப ஆர்வமாவும் இருக்காரு. எஸ், நான் அந்த ஃபீல்ட்ல தான் இருக்கேன் சார். ஒரு நான் டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கேன். இல்லை ஏபி நான் கை தூக்கலாம் பார்த்தா முதல் தூக்கிட்டாரு. அவருக்கு கூட போயிடுவோம் சார். ஒரு லெகின்ஸ் விளம்பரம், ஏஜ் குரூப் ஆஃப் 27 டார்கெட் ஆடியன்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டாப் தான் போட்டுருக்கணும், லாங் டாப் போடக்கூடாது. ஷார்ட் தான் போட்டுருக்கணும். ஆமா, யாராவது நோட் பண்ணிக்கங்க, இது எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ண போறோம், சரிங்களா? யாராவது நோட் பண்ணிக்கங்க. எஸ், லாங் டாப் போட்ட முனங்கால கீழே லெகின்ஸ் விசிபிள் இருக்கு. சரி, சரி, ஷார்ட் டாப் போடணும், அப்பதான் லெகின்ஸ் நல்லா தெரியும். ரெண்டு மாடல் இருக்கணும், ஒன்று வந்து ஸ்லிம்மா இருக்கணும், ஒன்று எக்ஸ்ட்ரா லார்ஜா இருக்கும். ஒன்னு அதாவது எங்கிட்ட வந்து டபுள் எக்ஸ்எல் ப்ராடக்ட்டும் இருக்குன்னு சொல்றத இப்படி காட்டணும். சரி, ரைட்டு. எஸ், கலரிங் ஃபுல்லா ஃப்ளோரசன்ட் ஷேட்ல இருக்கும் சார். கலரிங் ஃப்ளோரசன்ட்ல இருக்கும். சரி, அப்புறம் ஆட் வரையில பாத்தீங்கன்னா விசிபிளா மட்டும் இருக்காது, ஆடியோவும் சேர்ந்து வரணும். ஆடியோவும் சேர்ந்து வரணும், ஜாஸ்மின் சேர்ந்தே வரணும். அப்புறம் கண்ண மூடினா கூட பிராண்ட் காதுல ஒலிக்கும். கண்ண மூடினா கூட பிராண்ட் காதுல ஒலிக்கணும். வேற என்னென்ன விஷயங்கள் இதுல ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? ப்ராம்ப்ட் இப்ப ஒண்ணும் இல்ல, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படி இப்படி நாங்க நிறைய வட சுடுவோம். இதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சார். வேற விஷயம் கிடையாது. முடிச்சிடுறேன். எஸ், அந்த பொண்ணு ஒண்ணு முடிக்கலையா? அந்த பொண்ணை பார்த்து நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னு ஒருத்தர் கேட்கணும். சரி, அந்த மாதிரி சொல்லணும் எனக்கு 55 வயசுன்னு. சரி, ஓ அந்த பொண்ணு எந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னு சொல்லணும். ஹமாம் விளம்பரம் மம்மின்ற மாதிரி, ரைட்? இல்ல அது வந்து ஹாலுசினேஷன், இன்புட் கொடுக்கும்போதே ஹாலுசினேஷன் ஆயிருச்சு, பிரச்சனை இல்ல. சார் சொல்லுங்க சார். எஸ் சார். லெகிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜர் கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஸ்ட்ரெச் ஆகிறப்ப வந்து கொஞ்சம் புவர் குவாலிட்டியா இருந்தா ஓட்ட விழுந்துரும். அதோட லைஃப் வந்து மினிமம் ஒரு 1 இயருக்கு வந்து நீங்க வந்து ரிப்பீட்டட் யூஸா இருந்தா கூட ஹோல்ஸ் வராதுங்கிறத இது வந்து ரியல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி சார், இது டியூரபிலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம். பட் இப்ப இருக்கிற பொண்ணுங்க அதெல்லாம் பாக்குறாங்களா எனக்கு தெரியல. ஓகே, யாரு வந்து சார் சொன்ன டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் நோட் பண்ணி இங்க வந்து டைப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க? வாலண்டியர்ஸ் நோட் பண்ணி வச்சது ப்ளீஸ் வாங்க. நீங்க தான் டைப் பண்ண போறீங்க, டைப் பண்ணுங்க வாங்க. நான் கோட் பண்ணிட்டு போறது கிடையாது நிகழ்ச்சி. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்படி டைப் பண்ணுங்க. டெய்லர் மெஷர்மெண்ட் சொல்ற மாதிரி சொல்றாரு பாத்தீங்களா? பி பதில் பி போடு. பீச் கலர் தானே சொல்லுறீங்க? பேக்ரவுண்ட் பீச். ஓகே ஓகே ஓகே, அப்ப கரெக்ட் தான். ரைட், வெரி குட். அவ்வளவுதானா? முடிஞ்சா எந்த டைலாக்? சரி, இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் இது பண்ணிக்குவோம். இந்த கொடுத்துருங்க. ஓகே, மீன்வைல் நம்ம இன்னொரு விஷயத்தை அது ஜென்ரேட் ஆகிறதுக்குள்ள இன்னொரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இப்ப முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஐடியா வருது, அடுத்த இட்ரேஷன்ல அதையும் சேர்த்துருவோம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஃபாரின் மாடல்ஸ் தான் நிறைய வரும். அப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கும்,
இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். இது இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒரு 5 வயசு குழந்தைக்கு கூட புரியுற அளவுக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம், பரமார்த்த குருவின் 10வது சீடர் தான் வந்து இந்த முட்டாள் சீடர் தான் வந்து கம்ப்யூட்டர்னு படிச்சிருக்கோம். போடுறா டிவியை போடுறான்னா டிவியை போட்டுருவான். பட் நம்ம எந்த அளவுக்கு இப்ப நிறைய பேர் ஏஐ யூஸ் பண்ணி எத்தனை பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கீங்க, எதிர்பார்த்த அவுட்புட் வரல, ஏதாவது பிரச்சனைன்னு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆனவங்க எத்தனை பேர் சாட் ஜிபிடில ஆயிருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னா, எப்படி கேள்வி கேட்கணும்ன்றது அதுக்கு புரியுற பாஷையில எப்படி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம வந்து பெர்ஃபெக்டா கேள்வி கேட்க முடியும். இதை எத்தனை பேருக்கு படம் பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட், இல்ல வந்து மூவி ப்ரொடக்ஷன் எடிட்டிங், இல்ல வந்து மூவி வந்து ஷார்ட் பை ஷார்ட்டா பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் எத்தனை பேருக்கு? ரீல்ஸ் பாக்குறதோட சரி அப்படின்றீங்களா? என்ன அப்படின்னா, நீங்க படம் பார்க்கும்போது நிறைய பேர் பேசுறது மாதிரி நம்ம கவனிச்சிருப்போம். என்னன்னா, அந்த ஷாட், இந்த பேன் மூவ்மெண்ட் அப்படி இருந்துச்சு, இந்த க்ளோஸ் அப் இப்படி இருந்துச்சு அப்படின்லாம் நிறைய பேர் பேசுறத வந்து கவனிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி நீங்க அப்படி கவனிச்சிங்களோ கவனிக்கலையோ, இனிமேல் அப்படி கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால படம் எடுக்கணும்னா அதிகபட்ச விலையில கேமரா வேணும், பெரிய க்ரூ வேணும், லைட் வேணும், எல்லாம் வேணும். இப்ப அப்படி கிடையாது. ஷார்ட் பை ஷார்ட்டா உங்களுக்கு சீனை விவரிச்சு சொல்ல தெரிஞ்சிருந்தால், அது வேணும்னா வந்து ஸ்கிரீன் ரைட்டிங்க்கு வந்து புக் இருந்தா கூட படிங்க, தப்பு இல்லை. நிறைய புக்ஸ் இருக்கு, நான் கூட என்னோட நம்பர் தர்றேன், ஐ வில் ஷேர் இட் வித் யூ. எப்படி வந்து ஒரு சீனை கான்செப்டுவலைஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு சீனை நீங்க சொல்ல முடிஞ்சா 8 செகண்டா நீங்க கேக்குறீங்க அப்படின்னா 8 செகண்டா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. ஒரு கன்னடால ஒரு மூவியே ரிலீஸ் பண்ணிருக்காங்க வித்தின் 13 lakhs பட்ஜெட். ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு மூவி ஏஐ வச்சு 13 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல. நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா நான் பார்க்கல, இன்னும் பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன், பக்கெட் லிஸ்ட்ல மறந்துட்டேன். பட் என்னன்னா வந்துருச்சு, பிளே பண்ணுங்க பார்ப்போம். என்னாச்சு, பிளே ஆகுதா? அந்த இந்தியன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணல. இது கிட்டத்தட்ட யோகா பேண்ட் ரேஞ்சுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? அப்ப நம்ம என்ன சொல்லிருக்கணும் இந்த இடத்துல? குர்தா டைப் டாப்பு, நம்ம மிஸ் பண்ண விஷயங்கள். குர்தா டைப் டாப்பு, யூஸ் அன் இந்தியன் மாடல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லணும். ஃப்ரேம் டு அடுத்த அதையும் செய்வோம். இப்போ மீன்வைல் ஒரே நிமிஷம். ஸ்டார்டிங் ஃப்ரேம் இது, எண்டிங் ஃப்ரேம் இதுன்னு 2 போட்டோஸ் எடுத்து டவுன்லோட் பண்ணி இதுல இருந்து இதுலன்ற அந்த ஆப்ஷன் அது கூட நம்ம பார்ப்போம். நான் அதுக்கு சோம்பேறிங்க. பேசிக்கலி இன்ஜினியர்ஸ் ஆர் லேசி ஃபெலோஸ். ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு பண்ணாம எப்படா ஷார்ட்கட்ல பண்ணலான் போது அவங்க வெப்சைட்லயே போய் அந்த இமேஜோட யூஆர்எல் எடுத்து இந்த யூஆர்எல் ரெஃபரன்ஸா வச்சுக்க எனக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிருக்கேன். அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இதுக்கு அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நான் சொன்ன ஸ்டார்டிங் ஃப்ரேம் எண்டிங் ஃப்ரேம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க படையப்பா படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி முகத்துக்கு அடுத்து என்ன ஆகும்? பச்சை குழந்தை முகமாகும், அடுத்து சிங்கமா முகம். அப்ப ஸ்டார்டிங் ஃப்ரேம் எண்டிங் ஃப்ரேம் இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம அந்த காலத்துல மாயா அந்த மாதிரி அனிமேஷன் சாஃப்ட்வேர்லாம் ஏகப்பட்ட செலவு பண்ணி நிறைய ப்ரோக்ராம் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண வேண்டியிருக்கும். நம்ம விடிய ரெண்டரிங் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்ப அவ்வளவுலாம் தேவையே கிடையாது. நமக்காக எங்கேயோ கடலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற கூகுள் சர்வர்ல கிராபிக்ஸ் கார்டு எரிஞ்சாலும் சரி நமக்கு 10 செகண்ட்ல அவுட்புட் கொடுத்துரும். கரெக்டுங்களா? சோ அது ஒரு ஆப்ஷன். அதுக்கு அடுத்து ப்ரோக்ராமிங் உள்ள எனக்கு வந்து பேசிக்கா ப்ரோக்ராமிங் நாலேஜ் கொஞ்சமாவது இருக்குன்னு சொல்ற மக்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? சார் ரகசியமா கையை தூக்காம கையை கட்டிட்டு இருக்காரு. சோ நான் பெருசாலாம் பயன்படுத்துற அளவுக்கு பெருசா ப்ரோக்ராமிங்லாம் தேவையில்லை. ஒரு HTML பேசிக்கா வந்து ஓப்பன் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா ஜேசன் ஒரு ஃபார்மேட் இருக்கு. இந்த ஜேசன்ற ஃபார்மேட்ல என்னன்னா நம்ம இந்த மாதிரி வேர்டிங்ஸா போட்டு நம்ம வந்து கேமரா இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொண்டு வரலாம். எஸ், ஆமா. இங்கேயும் நான் வந்து அகைன் வந்து இந்தியன் லேடின்னு சொல்ல விட்டுட்டேன். பட் இந்த இமேஜ்ல இருந்து எடுத்துட்டு எப்படி வரணும் அப்படின்றதுக்காக இந்த இமேஜ் எடுத்து போட்டிருந்தேன். ஸோ நான் அந்த பாயிண்ட் முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து ஜேசன்றதுல எப்படி கேமரா ஆங்கிள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி வந்து அது எப்படி பேன் ஆகணும், ஆம்பியன்ஸ் என்ன இருக்கணும், ஆம்பியன்ஸ்ல இருக்கிற விஷயங்கள் என்ன இருக்கணும்ன்றது எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மெட் இருக்கு. அந்த ஃபார்மெட்டை மட்டும் வச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற பேராமீட்டர்ஸ் என்னென்ன சொல்றோம்னா, எனக்கு கிரீன் கலர்ல வேணும் இல்ல ப்ளூ கலர்ல வேணும் அப்படின்ற அந்த பேராமீட்டர்ஸை மட்டுமே மாத்திக்கிட்டோம்னா, சிம்பிளா சொன்னோம்னா ஒரு HTML ஒரு பூட் ஸ்ட்ராப்ல எப்படி வந்து சில பேராமீட்டர்ஸை மாத்திரமோ அந்த மாதிரி மாத்திட்டு நம்ம கொடுக்கும்போது அவுட்புட் வந்து இன்னும் பெட்டரா இருக்கணும். 2 வகையா நமக்கு பாஷை தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு டைரக்டர்ஸ் லாங்குவேஜ், எப்படி வந்து கேமரா சினிமா ஏடிஸ் உட்காந்து பேசுறாங்கல்ல, ஒன்னு அந்த பாஷையில பேசணும். அப்படி இல்லையா ப்ரோக்ராமிங் பாஷையில ஜேசன் ஃபார்மேட்ல கொடுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு அவுட்புட் இன்னும் பெட்டரா இருக்கும். இதோட அவுட்புட் பார்ப்போம்.
ஜேசன்றது என்ன மாதிரி ஒரே நிமிஷம். ஜேசன்றது என்ன ஒரு ஃபார்மேட்னா பிட்வீன் கிளையண்ட் அண்ட் சர்வர் ஒரு டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ண, அதாவது அங்கிருந்து நம்ம எனக்கு வந்து தக்கல் டிக்கெட் வேணும்னு கேட்குறோம், ரயில்வே பேஜை வந்து உள்ள இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கும்போது இந்த இடத்துல பேர் வரும், இந்த இடத்துல சோர்ஸ், இந்த இடத்துல டெஸ்டினேஷன்றதெல்லாம் ஒன்னொன்னா தனித்தனியா சொல்லாம ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மேட். அதை நீங்க வாங்கிட்டு எப்படி வேணாலும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஜேசன் சொல்லுவோம். சரிங்களா? அகைன் ஒரு நீக்ரோ மாடலை சூஸ் பண்ணிருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன இந்த இடத்துல என்ன சொல்ல வேண்டியிருக்கோம்? இந்தியன் மாடல், ஹூ இஸ் ஃபேர் இன் கலர், ஹூ இஸ் வியரிங் ஏ பிண்டி, ஹூ இஸ் வியரிங் திஸ் அண்ட் ஆல். அப்ப நல்லா திரும்ப மேபி உங்க ஆபீஸ்ல கேர்ள்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நீங்க அவங்கள கூட யூஸ் பண்ணுங்க. இன்னும் ப்ராம்ப்டிங் வந்து இன்னும் பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா நேச்சுரலி நம்ம வந்து ஜென்ஸ் வந்து எப்படின்னா ஒரு லாஜிக்கலா ஒரு கான்செப்ட்ல பாக்ஸ் வைஸா யோசிக்கிறாளுங்க. இந்த மைன்யூட் டீடைல்ஸ் யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் நமக்கு வேணும்னா யோசிச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தா இன்னும் பெர்ஃபெக்டா அவுட்புட் இருக்கும். அப்படி இல்லைன்னா நேச்சுரலி கேர்ள்ஸுக்கு நல்லா வரும்னா ஒரு ஆபீஸ்ல அந்த மாதிரி அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னா யூ கேன் யூஸ் தம் ஆல்சோ. ரைட்டுங்களா? இது பார்க்க கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் சிம்பிள் வே. நீங்க இந்த ப்ராம்ப்டிங் பாத்தீங்க மேபி உங்களுக்கு விசிபிளா இருக்காது. பட் ப்ராம்ப்டிங் எப்படி உள்ள இருக்கு, இந்த கோடிங் எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்ட்ரக்சரலா ஒரு ஓப்பன் பிரேஸ் இருந்தா கடைசியில அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேரா வந்து ஒரு க்ளோசிங் பிரேஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து கான்ஃபிகரேஷன். அதாவது கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன சொல்ல போறோம், என்ன மாதிரி செட்டப், கேமரா எப்படி இருக்க போகுது, கேமரா என்ன வைடு ஷாட் வைக்க போறோமா இல்ல க்ளோஸ் அப் ஷாட் வைக்க போறோமா. அதாவது நம்ம நீங்க டேரக்டராகவே மாறிடணும். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு எண்ட் யூசர் எனக்கு வேணும்ன்ற மாதிரி நம்மகிட்ட இருக்கிற ஒரு கிராஃபிக் டிசைனர்கிட்ட கேட்கற மாதிரி கேட்க கூடாது. எப்பா நாளைக்கு இந்த மாதிரி எம்இசில இருந்து தமிழகத்துல நடத்த போறோம், எனக்கு வந்து ஒரு போஸ்டர் போட்டு கொடுன்னு கேட்கக்கூடாது. நம்ம என்ன டைமென்ஷன்ல இருக்கணும், அதுல பொண்ணு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கணும், பேனர்ல என்னென்ன விஷயங்கள் வரணும்ன்ற எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு என்ன கேமரா ஆங்கிள் வைக்கணும், என்ன கலரிங், என்ன கேமரா மூவ்மெண்ட், எல்லா விஷயங்களையும் நீங்க மைனூட்டா நீங்க அந்த பிரேசஸ் பார்க்க ஆரம்பிக்கிறீங்கனாலே உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னா கான்ஃபிகரேஷனு, அதுக்கப்புறம் கேமரா ஆங்கிள் வந்து ஒயிட் ஷாட், அதுக்கடுத்து மூவ்மெண்ட் எப்படி ஸ்லோ பேன் அக்ராஸ் த லேண்ட்ஸ்கேப், அடுத்து என்ன என்விரான்மெண்ட் ஒரு ஸ்பேஸ்ல அப்படின்றது இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். அடுத்து எலமெண்ட் என்ன மாதிரி எலமெண்ட் சுத்தி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதுல வரும். அடுத்து அந்த கேரக்டர் என்ன ஆக்ஷன் பண்ணணும். இப்ப இந்த பொண்ணு ஓடி வந்ததுக்கு பதிலாக ஸ்விம்மிங் பண்ற மாதிரி நம்ம மாத்த முடியும், இல்ல வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி மாத்த முடியும். இப்ப ரீசெண்டா வந்து விஜய் ஆண்டனி ஒரு சாங் வந்து ஒரு டாக் டான்ஸ் ஆடிச்சு பாத்தீங்களா? எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தது? ஒரு
எஸ் ஹஸ்கி டாக் அப்படின்றது இப்போ வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஒரு இதெல்லாம் வைராலிட்டி உள்ள ஒரு கான்டென்ட். எப்பயுமே ஒரு பர்பிள் கவ் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் படிக்க ஒரு ரெஃபரன்ஸா கூட எடுத்துக்கோங்க. பர்பிள் கவ் அப்படின்ற புக்கு. ஏன் பர்பிள் கவ்ன்ற அந்த புக்கு நேம் வச்சாங்க அப்படின்னா, ரோட்ல ஒரு பசுமாடு வெள்ளை கலர்ல இருந்தா நீங்க திரும்பி பார்ப்பீங்களா? கண்டுக்காம போயிருவீங்க. பர்பிள் கலர்ல ஒரு பசுமாடு இருந்தா அப்படி இருக்கும், என்னடா பர்பிள் கலர்ல வந்து ஒரு பசுமாடு இருக்கு அப்படின்னு திரும்பி. அந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் ஏதோ ஒரு வகையில யூனிக்னஸ், ஏதாவது ஒரு வகையில யூனிக்னஸா இருக்கணும் அப்படின்னா ஏதாவது இந்த மாதிரி வித்தியாசமான. ஏன் வந்து ஈவன் புகாரி பிரதர் விஷயத்த பேசும்போது நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் என்னன்னா, ஏன் இந்த மாதிரி கோமாளித்தனமா பண்ற யூடியூபர்ஸ் இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆகுறாங்க, நல்ல கருத்துக்கள் சொல்றவங்க எல்லாம் ஏன் ட்ரெண்ட் ஆக மாட்டேன்றாங்கன்னா, நல்ல கருத்துக்கள் எப்பயுமே மக்கள் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் பண்றவங்க டக்குன்னு என்னமோ இருக்கேன்ட்டு ஃபன்னு ஷேர் பண்றாங்க, அது மூலமா ட்ரெண்ட் ஆகிறாங்க. அதுக்காக உங்களை நான் வித்தியாசமான விஷயங்கள் பண்ணி நமக்குன்னு ஒரு பிராண்டு, ஒரு ராயல்ட்டி, ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த லாயல்ட்டியை நம்ம வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்னதா ஒரு ஃபன்னி எலமெண்ட் ஆட் பண்ண முடிஞ்சால் அததான் கிரியேட்டிவ் ஸ்பேஸ்ன்றோம். அப்போ வந்து உங்களோட வீடியோவும் வைரல் ஆகும், லாஸ்டா உங்க லோகோவும் சேர்த்து டிராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவுட்புட் ஜென்ரேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்றாரு, ஸ்பேஸ்ல அப்படியே அமைதியா ஒரு சூப்பரான ஸ்பேஸ்ல படுத்திருக்காரு. இப்போ ஒன்னு பண்ணுவோமா, அவரோட ட்ரெஸ்ஸுக்கு பதிலா அஸ்டா சூட்டுக்கு பதிலா ஒரு லெக்கிங்ஸ் மாத்தி பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வீட்டுல ஒரு உருப்படி பரோட்டா கேக்குது, இன்னொரு உருப்படி எனக்கு இட்லி தான் வேணும்னு கேக்குது. என்ன பண்ணுவோம், இந்த கடையில போய் பரோட்டா, அந்த கடையில போய் இட்லி. சிமிலரா எனக்கு இந்த ஜாசன் கோடிங்க அடிக்க கஷ்டமா இருக்கு, லியோ வந்து இதுதான் கேக்குது, ஃப்ளோ இதுதான் கேக்குதுன்னா நீங்க என்ன பண்ணலாம், சாட் ஜிபிடி போய் எனக்கு இந்த மாதிரி இதுதான் என் கருத்து, எனக்கு ஒரு ஜாசன் கோடிங் கொடுங்க அப்படின்னா கொடுத்துரும். ஜென்ரலாவும் கொடுக்கும். நான் பர்டிகுலரா ஒரு லிங்க் ஷேர் பண்றேன். அது வந்து எப்படின்னா ஒரு சின்னதா ஒரு ஆப் அவங்க சாட் ஜிபிடிலே பண்ணிருக்காங்க. என்னன்னா, ஜாசன் கோடிங் கொடுக்கறதுக்குன்னு ஸ்பெஷலா அந்த மாடல் வந்து ஒரு சின்ன மாடலை ட்ரெயின் பண்ணிருப்பாங்க, டேட்டா வந்து அதிகமா கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி எப்படி ஜாசன் கோடிங் கிரியேட் பண்றது அப்படின்றதுமே நம்ம இப்ப பார்ப்போம். கொடுத்துரும். இது என்ன பண்ணலாம், அப்படியே காப்பி கோடு எடுத்துட்டு போய் நம்ம அங்க பேஸ்ட் பண்ணிடலாம். இதை நம்ம கொடுக்கும்போது அது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மாத்திருக்குன்னு பாருங்க. நான் வந்து பிங்க் கலர் டாப்பு, லெகிங்ஸ் வந்து என்ன கலர் கொடுத்தேன், ஒயிட்னு கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா அதுக்குரிய கலர் கோடு, பிராண்டிங் நேம் எங்கே வரணும், டெக்ஸ்ட் ஓவரில் என்ன வரணும், பாட்டம் என்ன, ஜெண்டர், மாடல், இதுதான் வந்து அது பேசக்கூடிய பாஷை. புரியுதுங்களா? நம்ம கூகுள் வியோவோட பேராமீட்டர்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா இதுதான் அதுல இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ். ஒரு சிம்பிளா ஒரு HTML வெப்சைட்ல எப்படிலாம் வந்து நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோமோ
அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்துடும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு இதுல பிராண்ட் நேம் எங்க ரிவீல் ஆகுது? ஓகே, பிராண்ட் நேம்ல ஏதோ நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். பட் இதுதான் கான்செப்ட், உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு என்னென்ன விஷயங்கள் வரணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரீ பிளான்ட் அவுட்புட்டா கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிடும். இப்போ வந்திருக்கிற அவுட்புட் வந்து அஸ்ட்ரானட், நம்ம பிராண்ட் நேம்லாம் அடுத்த இதுல தான் கொடுத்துருந்தோம். இப்போ வந்திருக்கிறது வந்து அஸ்ட்ரானட்டுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா ஒரு லெகிங்ஸ் போட்டிருக்கிற பொண்ணு அப்படின்னு மாத்திருந்தோம். அடுத்த அவுட்புட் வரட்டும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த லெவலு நம்ம என்ன பண்ணலாம், இமேஜஸை கொடுத்தும் நம்ம வந்து அவுட்புட் எடுக்கலாம்னு பார்த்தோம். அதுல பர்டிகுலரா இப்படி ஒரு இமேஜ் இருக்கு. இதுல நம்ம இன்னும் பேசிக்கலி சோம்பேறி, இதெல்லாம் நமக்கு வந்து டெக்ஸ்ட்ல டைப் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு இமேஜை எடுத்துட்டு, இது வந்து ஒரு காரோட ஒரு டேஷ்போர்டு வியூல இருந்து இருக்கக்கூடிய ஒரு போட்டோ. கார் இப்படி வேகமா போகுது, நான் போகும்போது இந்த பறவைகள்லாம் வந்து இந்த மரத்துல இருக்கிற பறவைகள்லாம் பறந்து இப்படி போகணும் அப்படின்ற டைரக்ஷனும், சாரி மேல ஒரு ஏரோப்ளேன் போகணும், இந்த மரத்துல இருக்கிற பேர்ட்ஸ் வந்து இப்படி நாலா பக்கமும் செதறி போகணும். பேர்ட்ஸ் ஃப்ளை இன் ஆல் டைரக்ஷன்ஸ் ஆஸ் த கார் பாசஸ். கார் போற சவுண்டை கேட்டு செதறி போகுதுன்றத இப்படியே நம்ம வந்து இன்புட்டா கொடுத்துடலாம், வரைஞ்சே கொடுத்துடலாம். அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நான் ஏற்கனவே எடுத்திருந்தது. ஓகே, மீன்வைல் இந்த அவுட்புட் வந்துருச்சு. கரெக்டா? இப்ப நம்ம அவசர அடியா அடிச்சிருக்கோம். இதே இதை பொறுமையா, நான் இன்னொரு விஷயம் நான் திரும்ப சொல்றேன், வந்து அவ்வளவு சிம்பிள், ஜஸ்ட் லைக் தட், அப்படி இப்படி போய் இப்படி அப்படின்ற விஷயம் எல்லாம் கிடையாது. இதுக்கும் நீங்க நேரத்தை மெனக்கிட வேண்டியிருக்கும். ஃபைனல் லிட்ரேஷன்ஸ், இதுக்கு அடுத்தது, இதுக்கு அடுத்தது. இப்ப நம்மலாம் வந்து ஏகப்பட்ட காசுகளை இந்த இதுல வந்து செலவழிச்சிருப்போம். இந்த கிரெடிட்ஸ் வாங்குறதுக்கே இந்த இருக்கிற அந்த சர்வருக்கு ரெண்டு என்ன, இந்த சர்வருக்கு ரெண்டு என்ன, எல்லாத்துக்கும் நம்ம ஏபிஐ டோக்கன்ஸுக்கு காசு செலவு பண்ணிட்டே தான் இருப்போம். சோ வி ஷுட், இது வந்து இன்னும் முழுசா கேட்டோன்னு கொடுக்குற மாதிரி. இன்னொன்னு, கேட்டோன்னு கொடுக்குற விஷயம் எல்லாமே யாருக்குமே எதுவுமே நடந்துராது. நம்ம வீட்டம்மா என்ன சொல்லுதுன்ற நம்ம முழுசா புரிஞ்சுக்கிறோமா? கிடையாது. அவங்க இருக்கிறதுலயே காம்ப்ளிகேட்டட் ஃபெயில் ஆகக்கூடிய விஷயங்கள்ல ஃபியூச்சரிஸ்டையும் ஃபெயில் ஆகக்கூடிய விஷயம்னா அதுதான். கரெக்டா? நம்ம என்ன நினைக்கிறோம்ன்றது, நம்மளே கடையில வாங்கின சேலை வீட்டுல போய் பார்த்தா நல்லா இல்லைன்ற மாதிரி தான் தோணும். கரெக்டா? அப்ப நம்ம கொடுக்குற இன்புட் வந்து அது மட்டும் எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து தப்பு. ஸோ வி ஹாவ் டு எக்ஸ்பெரிமெண்ட், வி ஹாவ் டு பிளே அரவுண்ட். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிடிபட ஆரம்பிக்கும். என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கங்க. நான் வந்து ஐ வில் ஷேர் யூ இந்த லாஸ்ட் ஸ்லைட் டூ. மெசேஜ் போட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி ப்ராம்ஸ் எப்படி ஒரு 5 வயசு குழந்தைக்கும் எப்படி வந்து சொல்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய டாபிக்ஸ். மார்க்கெட்டிங்னா நீ வந்து எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் ஆயிரு, எனக்கு இருந்துன்னா எனக்கு வந்து மார்க்கெட் ஸ்டடி பண்ணி கொடு. இந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து ரோல் பிளேன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சாட் ஜிபிடியவே என்னோட டாக்டர் எத்தனை பேர் வந்து எனக்கு கால் வலிக்குது இல்ல வந்து தலை வலிக்குது என்னவா இருக்கும்னு எத்தனை பேர் வரைக்கும் கேட்டிருக்கீங்க சாட் ஜிபிடிட்ட? கரெக்டா? டாக்டர் வரைக்கும் அவங்கள பதவி உயர்த்திட்டோம். அதே மாதிரி எனக்கு வந்து ஆஸ் எ ரோல்ஸ், ஆஸ் எ லாயரா, ஆஸ் எ டாக்டரா, ஆஸ் எ ப்ரோக்ராமரா, ஆஸ் வாட் எவர் யூ கால் இட், சைக்காலஜிஸ்ட், என்ன வேணாலும் ஃபர்ஸ்ட் வார்த்தை நீ அந்த ரோலை எடுத்துக்க, பி ஏ கன்சல்டன்ட் ஆன் தட், அந்த எனக்கு அவுட்புட் கொடு அப்படின்னா அது வந்து அவுட்புட் கொடுக்கும் ஓரளவு. அதுக்குன்னு அதை கேட்டுட்டு, ஏன்னா நீங்க தலைவலின்னு போட்டீங்கன்னா அது கேன்சர் வரைக்கும் சொல்லும். சரிங்களா? டோலா 650 முடிகிற விஷயமா இருக்கும். எங்க எதை எடுத்துக்கணும், எங்க எதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஐ வில் ஷேர் யூ தட் எக்ஸல் சீட். சரிங்களா? அதை பார்த்து நீ அதுலயும் நிறைய இருக்கும், ஏகப்பட்ட ப்ராம்ப்ட் இருக்கும், அதை படிக்கிறதுக்கே உங்களுக்கு நிறைய நேரம் எடுக்கும். பட் நமக்கு எது தேவையோ அதை பொறுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? நம்பர் நோட் பண்ணிங்க, 978
614 0 again 614 செந்தில்குமார். இப்ப நம்ம கொடுத்திருந்த அந்த இன்புட்டோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆடியோ வரல, ஆக்சுவலா இதுக்கு இந்த பறவை பறந்து போற ஆடியோ எல்லாம் சேர்த்துருந்துச்சு. இல்ல இது இதுல வருதா வேற? இல்ல இது கார் சவுண்ட் தான். அந்த ஆடியோ வேற, அந்த வீடியோல இருந்து ப்ளே ஆயிட்டு இருக்கு நினைக்கிறேன். நம்ம ஜாஸ்மின் இருக்குல்ல, இத மியூட் பண்ணி இதுக்கு ஆட் பண்ண வீடியோ நம்ம பாதி படத்தை தான் பார்த்திருக்கோம். அது ஆக்சுவலா நைஸ் மியூசிக் ஆல்சோ இட் ஹஸ் கம்போஸ்ட். இந்த இன்னொரு வீடியோ I got this output at barely 2 minutes. இது நீங்க உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுட்டேஜே இருந்தாலுமே இதுக்குரிய அந்த பறவை பறக்கிற சத்தம், இந்த கார் சவுண்டு எல்லாத்தையும் நீங்க சேர்க்கணும்னா உங்களுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எடிட் ஆகுது, உறுதியாகும். இந்த சோர்ஸை உட்காந்து ஒரு 3 மணி நேரம் தேடுவோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி we can generate more outputs. நாய்ஸ் போல இதோட ஃபுல் அவுட்புட் பாருங்க. இந்த இமேஜ் எப்படி அப்லோட் பண்ணேன்னா, அந்த இமேஜ் நான் ஏற்கனவே எடுத்திருந்த ஒரு இமேஜ். நம்ம அதாவது நீங்க எங்க இருந்தாலும் ஒரு சோர்ஸ் எடுத்துக்கங்க, எடுத்துட்டு அதுல நம்ம பண்றது இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல்லே கூட ஒரு டிரா ஆப்ஷன் இருக்குல்ல, அதை போட்டுட்டு லைட்டா டிரா பண்ணிட்டு ஏதாவது கேன்வா மாதிரி டூல்ல என்ன விஷயம் வேணுமோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அசிஸ்டன்ட்ட கையில எழுதி இப்ப இதெல்லாம் பண்ணி கொடுப்பான்னு ஒரு பிரிண்ட் அவுட்ல கேட்கறோம்ல, சிமிலரா நீங்க கேட்டாலும் கூகுள் வியூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட். அதுதான் கான்செப்ட். இதுல அந்த அத சொல்லல. எஸ், தேங்க்யூ. சரி, இப்ப வந்து அதை வேணா புதுசா இன்னொன்னு வேற ஏதாவது ஒரு இமேஜுக்கு பண்ணி பார்த்துருவோம். எந்த இமேஜுக்கு பண்ணலாம், எந்த இமேஜுக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்து ஏதாவது பண்ண நல்லா இருக்கும்? எனி ஐடியா ஃப்ரம் ஆடியன்ஸ்? ஏதாவது சொல்லலாமா? இல்ல, ஓகே, லெட் இட் பி. ஒரே நிமிஷம். இல்ல எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல டெக்ஸ்ட் டு வீடியோன்றத நம்ம இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் டு வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃப்ரேம்ஸ் டு வீடியோ யூஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் வந்து நமக்கு இமேஜ் கிடைச்சா பண்ணலாம், இல்லைன்னா இந்த இடத்துலயே கேன்வால யூஸ் பண்றோம்ல ஜென்ரேட் இமேஜ், அதே மாதிரி நம்ம திரும்ப சேம் இதுக்கும் நீங்க வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் சிமிலரா. இல்ல ஸ்டார்டிங் இமேஜ் ஒன்னு, க்ளோசிங் இமேஜ் ஒன்னு, அந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கடுத்து வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? இது வந்து ஃப்ரீ வெர்ஷன், ஆக்சுவலா இன்னும் பே பண்ணாம இருக்கும். இதுல பக்கத்துல ஒரு நீங்க கூகுள் அல்ட்ரா ஏஐ, அது கிட்டத்தட்ட அரௌண்ட் இட் காஸ்ட் 21,000 பெர் மந்த். அது வந்து 50% ஆஃபர்ல ஃபர்ஸ்ட் 3 months கொடுப்பான். அதை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, பக்கத்திலேயே கேமரா மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜ் அந்த சீன் டு இந்த சீன் டிரான்சிஷன் ஆகும்போது கேமரா மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும், பேனிங்கா இருக்கணுமா, இல்ல ஜூமா, இல்ல க்ளோஸ் அப்பா, இல்ல என்ன வேணுமோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும்.
அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சீன் பில்டிங்ல இதுல எல்லாத்துலயும் ஒரு பெரிய டிராபேக் என்ன இருக்கும்னா, இப்ப இந்த பொண்ணை எங்க இருந்தோ பிடிச்சு என்ன பண்ணிட்டோம், ஒரு ஷாட் அடிச்சிட்டோம், 8 செகண்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து திரும்ப இதே பொண்ணை நம்மளோட அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும், அதே கேரக்டர் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் த சீனோட ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க அல்ட்ரா ஏஐ போகும்போது உங்களுக்கு வந்து அந்த சீனோட கண்டினியூட்டி மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாவே இது யூஸ் பண்றதுக்கு இருக்கும். பட் அதுக்கு ஈக்குவலண்டா இப்ப நீங்க சோரா யூஸ் பண்ணலாம். சோரான்றது இதே மாதிரி கூகுள் வியோ 3 மாதிரி சாட் ஜிபிடியோட ஒரு வெர்ஷனு. இதே மாதிரி ரன்வே எம்எல் யூஸ் பண்ணலாம். தெர் ஆர் லாட் ஆஃப் டூல்ஸ். ஏன் ஈவன் வந்து கேன்வாலேயே நீங்க வந்து கேன்வால எத்தனை பேர் பெய்டு ஆப்ஷன் யூஸ் பண்றீங்க, பெய்டு கேன்வா எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க? கேன்வாலேயே நீங்க போய் ஏஐல போய் எனக்கு ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ண கொடுங்கன்னா அதுவும் பின்னாடி இருந்து பேக் எண்ட்ல இருந்து வியோ 3 தான் கால் பண்ணுது. பட் என்னன்னா ஒரு இதுலயுமே வந்து உங்களுக்கு வந்து லிமிடேஷன்ஸும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடாலஜியும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். கேன்வால இருந்து எப்படி பண்றோம் இதை வந்து வியோ 3 ஃப்ளோ எப்படி கிளைம் பண்றாங்கன்னா, நீங்க ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு மூவி எடுக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்றத கிளைம் பண்றாங்க. சரிங்களா? ஸோ வேற என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கிரிடியன்ஸ் டு வீடியோ அப்படின்னா இது சமையல் பண்ற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதுதான் இன்கிரிடியன்ஸ்ன்ற பேர் வச்சிருக்காங்க. சில விஷயங்கள் நம்ம கூகுள்ல இருந்து கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லோகோவெல்லாம் அது இஷ்டத்துக்கு வரைய விடக்கூடாது. இப்போ ஜாஸ்மின் பிராண்டுக்கு ஒரு லோகோ இருக்குன்னா அந்த லோகோவை தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும். இஷ்டத்துக்கு அதுவா போட்டு ஒரு தடவையும் வர விடுறத வி கேனாட் அலோ தட். அப்ப என்ன பண்ணலாம்னா சில பேராமீட்டர்ஸை அதுவா சூஸ் பண்ண டெக்ஸ்ட்ல ப்ராம்ப்ட் பண்ணிட்டு நம்மகிட்ட ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ஃபுட்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே கிளாத் வச்சிருக்கலாம், இது இஷ்டத்துக்கு லெகின்ஸ் டிசைன் பண்ணனா இஷ்டத்துக்கு ஒரு லெகின்ஸை எடுத்துரும். அப்ப என்கிட்ட இருக்கிற லெகின்ஸ் இதுதான், இந்த ப்ராப்பர்ட்டியை தான் அந்த மாடல் வியர் பண்ணணும், அதுக்கடுத்தாப்புல என்னோட லோகோ இதை போடு, என்னோட ஃபோன் நம்பர் அட்ரஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க இன்கிரிடியன்ஸா போட்டு வரிசையா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பில்டு என்ன வேணுமோ அதை நீங்க ப்ராம்ப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வரும். சரிங்களா? இது வந்து ரேண்டமா அதோட டிசிஷன் மட்டும்தான். வியோ 3 கொடுக்கக்கூடிய ஆடியோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது என்ன பெஸ்ட்னு தோணுதோ அந்த ஆடியோ மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். வேணும்னா நீங்களும் ஆடியோவும் சொல்லலாம். பட் எனக்கு அதெல்லாம் விட பெர்ஃபெக்டா வேணும், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஆடியோல நிறைய வேணும்னா சுனோ அப்படின்னு ஒரு இதுல நீங்க மியூசிக் ஏஐல நிறைய பாட்டே வந்துருச்சு. யுவன் சங்கர் ராஜா கூட ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாப்புல, பயமா இருக்கு இனிமே மியூசிக் டைரக்டரே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா மியூசிக்கே கம்போஸ் பண்ணிருப்பாங்க, ஏஐ கம்போஸ் பண்ணிரும் போல, மக்களே கம்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தாரு. சுனோ அதே மாதிரி 11 லேப்ஸ் இந்த மாதிரி டூல்ஸும் நீங்க வந்து ஆடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நிறைய அந்த கண்டென்ட் ஜென்ரேஷன், ஏன்னா நம்ம வந்து பிராண்ட் அத்தாரிட்டி பில்டு பண்ணணும், இல்ல நம்ம வந்து எப்படி நம்மள சோசியல் மீடியாவில் நம்மளோட பிரசன்ஸை காட்டிக்கிறதுன்றதுனால கண்டென்ட் ஓரியன்ட் விஷயங்கள் மட்டுமே நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த டூல்ஸ்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஏஐ டூல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரசன்டேஷன் வேணும்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒன் ஆஃப் த டூல் வந்து காமா. இல்ல வந்து நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்றேன், எனக்கு வந்து கோடிங்ஸ்ல வந்து எனக்கு கேட்ட விஷயம் உடனே கோடிங்ஸா வரணும்னா கர்சர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நியர்லி மந்த்லி 2000 பேர்லி அவ்வளவுதான் வரும். நீங்க கர்சர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அதை வச்சுட்டு நீங்க ஒரு இம்மெச்சூரான ஒரு ப்ரோக்ராமரை வச்சுட்டு கூட தேவையான அவுட்புட் நீங்க வந்து எடுத்துட முடியும். அதுக்கு அடுத்து வேற என்னென்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நோஷன் வந்து எனக்கு வந்து நோட்ஸ் எடுக்கணும், எடுத்த நோட்ஸ் ஆட்டோமேட், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு மெயில் வந்துருந்துச்சுன்னா அது இந்நாளுக்கு இருந்து வந்துருந்துச்சுன்னா அதுக்கடுத்து இன்னும் ஆக்டிவிட்டி ட்ரிகர் பண்ணு, இந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோ எல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நோஷன் மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். வேற விஷயங்கள் டேட்டா விசுவலைசேஷனுக்கு நிறைய கேன்வாவே வந்து கிராஃபிக் டிசைனுக்கு யூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்போ வந்து டிஸ்கிரிப்ட்னு ஒரு டூல் இருக்கு. எனக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, பஸ் சிம்பிளா வேணும் அப்படின்னா சீன் பை சீன், சீன் 1 சீன் 2 சீன் 3 டிஸ்கிரிப்ட்ல சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வேற மாதிரி சீனை பில்ட் பண்ணி கொடுக்கும். எடிட்டிங், எனக்கு எடிட்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சவுண்ட் ஆடியோ சிங்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ட் இல்ல இன்ஸ்டோரின்னு ஒரு இந்த மாதிரி நிறைய டூல்ஸ். ஒரு ஸ்னாப் எடுத்துங்க, வேணும்னா எனக்கு ஹாய்னு போடும்போது நான் உங்களுக்கு இந்த இமேஜஸ் ஷேர் பண்ணணும்னாலும் ஐ வில் ஹாப்பிலி ஷேர் இட் வித் யூ. நான் சொல்லியிருந்தேன்ல எப்படி சாட் ஜிபிடியை வந்து சாட் ஜிபிடில ஜேசனுக்கு எப்படி கேட்கறது அப்படின்றதுக்கு இதுதான் லிங்க். இதை கூட ஐ கேன் ஷேர் இட் டு யூ. ஜேசன் ப்ராம்ப்ட் பில்டர். எனி கொஸ்டின்ஸ் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து எதுவும் ரிவர்ஸ்?
ChatGPT-யோட இந்த இதுதான் எடுத்து. ஓகே, எனி क्वेश्चंस? எஸ், சரிங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ கேட்டோம், ஒரு மாடல் வந்துட்டாங்க, இதை நம்ம ஒரு ஆடா யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். சரி, அவங்க வந்து நாளைக்கு நம்மகிட்ட எப்படி என்னுடைய இதை யூஸ் பண்ணி கேட்டுவாங்களா? பழி பாவம் அனைத்தையும் கூகுள் ஆண்டவர் மேல போட்டுருங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் a வெரி வேலிட் கொஸ்டின். நம்ம எல்லாரும் எத்தனை பேர் கிபிலி ட்ரெண்ட்ல எல்லாரும் வந்து போட்டோ அப்லோட் பண்ணீங்களா? நாளைக்கு நீங்களே கோமாளியா பல வீடியோக்கள்ல உங்க ஃபேஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த விஷயத்த? எப்படின்னா நிறைய ஃபன்னியா வைரல் கண்டென்ட் கூட ஆச்சு இந்த விஷயத்துல. எப்படின்னா நம்ம ஒரு வீடியோ நம்மளோட போட்டோவை எப்ப அப்லோட் பண்றோம் அப்படின்னா கூகுளுக்கு நம்மளோட ரைட்ஸை கொடுத்துட்றோம், முழு ரைட்ஸையும் கொடுத்துட்றோம். என் போட்டோவை நீ எப்படி வேணாலும் தாறுமாறா யூஸ் பண்ணிக்கேன்னு நம்மளோட ஃபேஸ் ஷேப்பு, ஐ கலர் எல்லாத்தையும் அது ஒரு பேராமீட்டரா எடுத்து வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோம். அடுத்த ஒருத்தன் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு இந்தியன், அதுவும் மதுரைக்காரனா இருந்தா தேவை, நீங்க லொகேஷன்ல மதுரைன்னு டேக் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இந்தியன் மதுரைக்காரன் குறப்படல் அடிச்சு ஒரு சைக்கிள்ல போயிட்டு டவுசர் போட்டு போற மாதிரி ஒரு வீடியோ வேணும்னு கேட்டா நீங்களே அந்த வீடியோல வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கரெக்டா? சோ இது வந்து ஒரு கிரே ஏரியா. இன்னும் நிறைய பேர் ரீசெண்டா ஐஸ்வர்யா ராய் வந்து நிறைய மார்பிங் பான் ரிலேட்டட் வெப்சைட்ல வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நீ பாட்டுக்கு இவ்வளவு விஷயங்களையும் யூடியூப்ல வேற இவங்க ஜென்ரேட் பண்றது மட்டும் இல்ல, பண்ணி அவனா வச்சுக்க போறான், திரும்ப யூடியூப்ல போட்டு திரும்ப காசு வேற பாத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னடா அல்காரிதம் வச்சிருக்க அப்படின்னு கோர்ட்ல ஒரு கேஸ் நிக்குது. சோ அப்ப செலிபிரிட்டிக்கு வேற பிரச்சனை, அவங்க அப்லோடு பண்ணலாட்டியும் யாராவது எங்கேயா இருந்தாவது எடுத்து அப்லோடு பண்ணுவான். இப்ப நம்மளும் கிட்டத்தட்ட செலிபிரிட்டி தான். ஏன்னா நான் எல்லாரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஹேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கவங்கள யாரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஹேக் ஆகல? எனக்கு ஒரு 500 ரூபா அனுப்பிவிடு மச்சி, உன் ஃபேஸ்புக்ல நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளே எல்லா டீடைல்ஸையும் கொடுத்துட்டோம். ஒன்றும் செய்ய முடியாது. இனிமே வேணும்னா அவனோட பிரைவசி பாலிசியில நம்ம கொடுத்துருந்ததெல்லாம் என் டேட்டா வாலி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கிட்டத்தட்ட தும்ப விட்டு வாழை பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஆன்சர் டு யுவர் கொஸ்டின், லீகலி அது ஒரு பெரிய கிரே ஏரியா. நம்மள யாரும் டைரக்டா அக்யூஸ் பண்ண முடியாது. நான் கூகுள் வியோட தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு வி கேன் ரைஸ் அவர் ஹேண்ட்ஸ். இதுதான் சார். வேற எனி கொஸ்டின்ஸ்? எஸ். இப்போ நான் வந்து என்னோட பிஸ்னஸுக்கு நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கும் அதே நேரத்துல நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இது ரெண்டுக்கும் போதுமானதுன்னா ஒரு 4 ஆப் மட்டும் சொன்னா நல்லா இருக்கும். இப்போ நம்ம எந்த ஆப்புக்குள்ள போனாலுமே வந்துட்டு அது பெய்டு வெர்ஷனா இருக்கு, அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்பும் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு விதமா இருக்கு. இப்போ எனக்கு ஃபில்மோரால எடிட் பண்றதுக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி, அந்த மாதிரி எடிட்டிங் ஈஸியா இருக்க மாதிரி இப்ப நம்ம ஒரு விஷயத்த நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்மளே எடிட் பண்ணி போறோம்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் பேச்சு மாதிரி ஆயிப்போச்சு. எஸ், சாரி ஃபார் தி இன்ட்ரோ. நம்ம ஒரு விஷயத்த நம்ம பிசினஸுக்கு வந்து எடிட் பண்ணி போறோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு எடிட்டிங் ஆப் ஏதாவது ஒண்ணு. எடிட்டிங் ஆப் அப்படின்னா பஸ் எப்பயுமே ரிஸ்க் எடுத்தாதான் ரிஸ்க்ன்ற மாதிரி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டஃப்பான ஆப். ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்குள்ள போனாலுமே பெய்டு வெர்ஷனா போயிடுது. பிரீமியர் ப்ரோ, நீங்க உங்களுக்கு பேமெண்ட் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாவின்சி ரிசால்வ்னு ஒரு எடிட்டிங் ஆப் இருக்கு. அது வந்து பிசி, நீங்க பிசி கேக்குறீங்களா மொபைல் கேக்குறீங்களா? இல்ல மொபைலுக்கு கேக்குறீங்க அப்படின்னா வந்து கேப்கட் இருக்கு, சரிங்களா? அதுக்கு ரெண்டுமே சொல்லிருங்க சார். ரெண்டுமே இருக்கு. கேப்கட் இருக்கு, இன்சர்ட் இருக்கு, சரிங்களா? இது எல்லாமே வந்து ஒரு சில வெர்ஷன், ஒரு சில ஆப்ஷன்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். எனக்கு எல்லாமே ஃப்ரீயா வேணும், கம்ப்ளீட்டா லீகலாவும் வேணும் அப்படின்னா டாவின்சி ரிசால்வ்னு ஒரு ஆப், ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். அது வந்து ஆக்சுவலி ஒரு பிரீமியர் ப்ரோவும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் சேர்ந்து என்ன வேலை செய்யுமோ அதை வந்து உங்களுக்கு டாவின்சி ரிசால்வ் ஃபுல் ஃபிளெஜ்டு ஹாலிவுட் மூவிஸ், அதாவது பிளாக் மேஜிக்ன்ற கேமரா வருது இல்ல, அவங்களோட டீம் தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் போட்டிருந்தது. அதாவது பிளெண்டரோட அப்கிரேட்டட் வெர்ஷன் மாதிரி எல்லா வேலையும் உங்களுக்கு செய்யும். பட் லேர்னிங் கர்வ் வந்து கஷ்டம். நீங்க யூஆர் கோயிங் இந்த ரைட் ட்ராக். என்னன்னா ஃபில்மோரா ஈஸியா இருக்கும், யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏஐ இன்டகிரேட் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு, பிஃபோர் கோயிங் டு ஓப்பன் சோர்ஸ் ஆர் திங்கிங் அபவுட் ஃப்ரீ டூல்ஸ், உங்களோட மேன் ஹவர்ஸையும் நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. என்னன்னா நீங்க உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தரை வச்சு பண்ண சொன்னாலும் சரி, இல்ல நீங்க அந்த வேலையை பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒரு சம்பளம்னு ஒண்ணு போடணும்ல. இப்ப நான் வந்து ஒரு கம்பெனிக்கு சிஓவா இருக்கேன், இல்ல வந்து ஒரு கம்பெனில வந்து ஒரு அக்கௌண்டண்டா இருக்கேன்னா, இவரோட ஒரு மாசம் சம்பளம்ன்றது இவ்வளவு இருக்கும். அது 30ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நாள் சம்பளம். அதை நீங்க 1 மணி நேரத்தால 8 மணி நேரம் 8ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களோட 1 மணி நேரம் சம்பளம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நீங்க இந்த ஃப்ரீ வெர்ஷனோ இல்ல வந்து எந்த விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் நீங்க செஞ்சு டயத்தை வேஸ்ட் பண்ணி நிறைய டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்றதுக்கு
ஒரு சின்ன டூலு ஓரளவு நீங்க எதிர்பார்க்குற விஷயத்த பண்ணுது அப்படின்னா அதை கொடுத்தா உங்களோட டைம் ஒரு 2 hours மிச்சமாகும்னு நினைச்சீங்கன்னா கோ ஃபார் த டூல். சரிங்களா? பெய்டு டூலா இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்றது இது என்னோட ஒரு ஒரு ஒப்பீனியனு. நீங்க ஆன்சர் டு யுவர் கொஸ்டின் உங்களுக்கு கூகுள் வியோ இது பெய்டுல வந்துருது. பட் எல்லா வேலையும் பண்ணக்கூடிய ஒரு டூல் வந்து VO3. எடிட்டிங்க்கு பாத்தீங்கன்னா கேப்கட் சொல்லலாம், இன்ஷாட் சொல்லலாம். இன்ஷாட்லாம் கிட்டத்தட்ட நீங்க கேட்குற விஷயங்கள் எல்லாமே பண்ணோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபில்மோரா டெஸ்க்டாப்ல இருக்கு, மொபைலுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் எடுத்து நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வேற ஆடியோக்குன்னு பாத்தீங்கன்னா சுனோ, 11 லேப்ஸ் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இன்னும் 2 டவுட் சார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்பர் 1 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட். சரி, அதை நம்ம ஓபன் பண்ணோம்னா நமக்கு தமிழ்லயே வருது அவர் பேசுறது. அது வந்து யூடியூப் அவர் பண்ணி கொடுக்கறதால அவர் வேற யூடியூப்ல அதை வந்து இப்ப ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நீங்க தமிழ்ல பேசுறது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆகி எல்லா ஊருக்கும் வர்றது இப்பவே வந்துருச்சா? அப்டேட்டட் வெர்ஷன் மேபி புகாரி பிரதருக்கு வந்து இதோட அப்டேட் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்க பிரேக்ல கூட அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அவங்களோட அல்காரிதம்ல எல்லாரோட ரீஜனல் கண்ட் இப்ப துருவ ரத்தீஷ், மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி சேனல்ஸ் எல்லாமே தமிழ்ல அவங்க கண்டென்ட் ஆடியோ வந்து லைவா உங்களுக்கு லைவா இல்ல நீங்க அப்லோட் பண்ணோடனே எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லயுமே டிரான்ஸ்லேட் ஆகுது. இது நம்ம மெனக்கிட தேவையில்லை, கூகுள் வில் டேக் கேர் ஆஃப் தட். சரி, ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு தேடல் இருக்கு, ஒரு பிசினஸ் சம்பந்தமா ஒரு பெரிய அனாலிட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோல வந்து நான் போட்டு பார்க்கறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம சேவ் மெமரின்னு கொடுத்தாலும் சேவ் பண்ணி வச்சுக்கிறது. சரி, அதே மாதிரி வந்து சாட் ஜிபிடியோ நமக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ நம்மளை பத்தி அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிறது, நம்ம தேவைப்படும் போது கொடுக்குது. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்மளோட தகவல் வந்து ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கு, அது வந்து திருடு போகாம இருக்கு வேற வழி இருக்கா? ஓப்பன் சோர்ஸுக்கும் இதுக்கு சின்ன வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா வந்து அவன் உங்களோட டேட்டாவை ட்ரைனிங் மாடலா எடுத்துக்குவான். அந்த ட்ரைனிங் மாடலை வேறவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு நாட் அலோன்றதான் பிரைவசி பாலிசி சொல்லுது. இதுலயும் என் டேட்டாவை வந்து அப்படி கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பெய்டு வெர்ஷன்ஸ்ல நிறைய மாடல்ஸ்ல அவனோட பிரைவசி பாலிசியில நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஹப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்க கோடு இருந்துச்சுன்னா லீகலா அவன் யூஸ் பண்ணக்கூடாது வேற எதுக்கும். ஓகே சார். இப்போ நம்ம ஏதோ எஜுகேஷன் பர்பஸா நம்ம ஒன்று தயார் பண்றோம். இப்ப அது திஸ் இஸ் எ கிரேட் கன்சர்ன். இப்ப எல்லா கம்பெனியும் இதை பத்தி கவலைப்பட்டு இருக்காங்க. நம்ம என்னோட ப்ரொப்ரைட்டரி கோடு நான் கிட்ஹப்ல போட்ட மாதிரி ஆயிராதா அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம ஒரு எஜுகேஷன் பர்பஸ்ல தயார் பண்றோம், அதை நம்ம மல்டிபிளா சேல் பண்ண ஆசைப்படுறோம். அப்ப அது வந்து நம்மளோட லேப்டாப்ல இருக்கு. இப்ப அந்த ஹேக்கர்ஸ் வந்து நம்ம இதை ஹேக் பண்ணாம இருக்கணும்னா நம்ம லேப்டாப்ல என்ன செட்டிங்ஸ் வச்சுக்கணும், போன்ல என்ன செட்டிங்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு. தட் கோஸ் டு என்டையர்லி டிஃபரெண்ட் டாபிக். எப்படின்னா வந்து நீங்க உங்களோட சிஸ்டமா அப் டு டேட்ல சைபர் செக்யூரிட்டிக்கு எல்லா பேட்சஸும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். ஓஎஸ்க்கு தேவையான பேட்சஸ், கிராக்டு வெர்ஷன்ஸ் எதுவும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாம இருக்கிறதுன்றதுக்கு உங்களுக்கு ISO 27000 ஆடிட்டிங் படி, அதாவது ப்ராப்பர் கார்பரேட் கம்பெனிக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு எண்ட் யூசர் லெவல்ல ஒரு எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி, ஒரு ஆன்டிவைரஸ் ப்ராப்பரா போட்டு வச்சுக்கிறது, ஜென்யூன் OS வெர்ஷன் யூஸ் பண்றது, இனி கிராக்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாம இருக்கிறது, தேவையில்லாத ஃபிஷிங் மெயில்ஸ் எதையும் தொற்றாம இருக்கிறது. இது வந்து பேசிக்கா நம்ம சைடு பண்ணக்கூடிய சேஃப்டி மெஷர்ஸ். தேங்க்யூ சார். வெல்கம். வேற எதுவும் டவுட்ஸ் சார்? நெக்ஸ்ட் ஸ்லைடு, லாஸ்ட் ஸ்லைடு பண்ணி படிங்க. இது என்னோட யூடியூப் சேனல். நீங்க QR கோட ஸ்கேன் இல்ல RDX கண்டென்ட் #RDX கண்டென்ட் போட்டாலுமே உங்களுக்கு வந்து சேனல் வந்து காட்டிடும். சேம் இதுதான் #RDX கண்டென்ட். இது வந்து ஃபீட்பேக் ஃபார்ம். இந்த செஷன் எப்படி இருந்துச்சு, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். சார் நான் நிறைய எதிர்பார்த்து வந்தேன், நீங்க என்ன 4 டூல்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு ஒரே ஒரு டூல்ஸ்ல 4 இதை காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல வந்து இதுல இதை இம்ப்ரூவ் பண்ணலாம், அதை இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன வேணாலும் யூ கேன் ஷேர் இட் டு மீ. ஓப்பன் ஃபீட்பேக். Okay. Any other doubts? வேற யாரும்? Yeah, okay. I don't have a questions. Yes, but I have to share some information with you all. Okay, can you please? Yeah. Okay. இப்போ நீங்க சொன்னது எல்லாமே லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு பண்றோமோ அதெல்லாம் பிஸ்னஸுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். பட் ஆனால் பிஸ்னஸ் என்டர்பிரினர்ஸ்க்கு அவங்களோட ஜாப், அவங்களோட லைக் டிரான்சாக்ஷன்ஸ், லைக் அவங்களோட ஃப்ளோஸ், அவங்க ஆப்ரேஷன்ஸுக்கு மாதிரி டூல்ஸ் சொல்லிருக்கேன். அதை பத்தி நம்ம சொல்ல போறேன்.
இங்க யாருக்குன்னா ஏஜென்டிக் ஏஐ பத்தி தெரியும்? யா சொல்லுங்க சார். கிட்டத்தட்ட ஏஜென்டிக் ஏஐ என்பது லைக் நீங்க ஒரு ஏஐ ஏஜென்ட்டா யூஸ் பண்ண போறீங்க, உங்களோட வேலைகளை அதை செய்ய வைக்க போகுது. அதுதான் ஏஜென்டிக் ஏஐ. இந்த ஏஜென்டிக் ஏஐல இப்போ எப்படின்னா லைக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ மீட்டிங் முடிஞ்சு, இப்போ எனக்கு ஒரு கேப் புக் பண்ணி நான் வீட்டுக்கு போகணும், வில்லாபுரம்ல இருக்கு வீடு. ஸோ எனக்கு ஒரு கேப் புக் பண்ணி கொடுப்பா, இந்த அமௌண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அதுவே கேப் புக் பண்ணி உங்களை என்ன அமௌண்ட்டுக்கு புக் பண்ணணுமோ அதுவே டிரைவர்கிட்ட மெசேஜ் பண்ணி கேபை நேரா உங்க டோர் ஸ்டெப்புக்கு, அதாவது சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். அதுதான் ஏஜென்டிக் ஏஐ. இப்போ இந்த ஏஜென்டிக் ஏஐ வச்சுட்டு நம்ம பிஸ்னஸ்ல என்ன மாதிரி பண்ணலாம்னா லைக் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இல்ல நோ 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 இஷ்யூஸ், நோ நாட் லைக் சச் லைக் தட். லைக் ப்ளீஸ் கண்டினியூ. எஸ் எஸ் ஜஸ்ட் டூ மினிட்ஸ். ஏஜென்டிக் ஏஐ வந்து எப்படின்னா பிஸ்னஸ்ல நீங்க எப்படிலாம் பண்ண போறீங்களோ லைக் உங்களுடைய நீங்க ஒரு கரண்ட் ஒர்க் ஃப்ளோஸோ நீங்க பில்ட் பண்ணிட்டு லைக் அதை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா லைக் உங்களுக்கு தேவையான ஏஜென்ட், உங்களுக்கு தேவையான டீம்ஸ் அதை நீங்களே ஏஐ வச்சு கிரியேட் பண்ணலாம். லைக் எப்படின்னா எக்ஸாம்பிள், இப்போ என்னோட கம்பெனி லைக் ஐ எம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஐ எம் ஃப்ரம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், கார்டன் பேஷன், and we have a export company through India and supply to Tamil Nadu and Kerala majorly. இப்போ எங்க கம்பெனிக்கு இந்த ஏஜென்டிக் எப்படி பில்ட் ஆகும்னா லைக் எங்களோட சேல்ஸ் ஆர்டர் எப்படி இருக்கு, லைக் சேல்ஸ் ஆர்டர் இருக்கு, அதை வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் பண்ண ஒரு ஆள் தேவைப்படுது. ஒரு ஆள் அவங்களே ஒரு ஆளை நான் வேலைக்கு வச்சு அவங்களுக்கு நான் வந்து சேலரி கொடுத்து இது பண்றேன், ஹையர் பண்ணி வச்சிருக்கேன். பட் இதே நான் ஏஜென்ட்டுக்கு நான் ஒர்க் ஃப்ளோ கொடுத்துட்டேன்னா, எப்போ தம்பி இந்த ஏஜென்ட் நீ இதை பண்ணணும், லைக் இந்த ஒர்க்கை நீ பண்ணணும்னா அதுக்கு நான் டிசைன் பண்ணி வச்சிருவேன். அதுக்கு ஒரு எல்எல்எம் கிரியேட் பண்ணி அதுக்கு நான் ஒரு லேண்ட் செயின் பில்ட் பண்ணி செயின் போட்டு வச்சிருவேன். இதெல்லாம் நீ இந்த வேலை பண்ணணும். லைக் ஒவ்வொரு ஏஜென்ட் நீ சேல்ஸை பார்த்துக்கோ, நீ வந்து வர ஆர்டர்ஸை பார்த்துக்கோ, நீ வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பார்த்துக்கோ, என்னெல்லாம் அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்ல வந்து நீயே வர வச்சு செலவு பார்த்துக்கோ. அட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு எல்லா ரிப்போர்ட்ஸுமே நைட் எனக்கு 9 PM வாட்ஸ்அப் ஆயிரும். எனக்கு இந்த வேலை பார்த்துருக்கு, இந்த ஆர்டர் வந்திருக்கு, இந்த ஃபினான்ஷியல்ல பணம் வந்திருக்கு, அண்ட் நான் வர வச்சுட்டேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். அதுதான் லைக் அந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்றது இப்போ எல்லா டெக் இண்டஸ்ட்ரியில நடக்குது. இப்போ இந்த டெக் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா இப்போ ஏஜென்டிக் ஏஐ வந்துருச்சு. அண்ட் ஹெல்த் கேர்ல இப்போ ஃபுல்லா ரொம்ப ஆட்டோமேட் ஆயிட்டு இருக்கு. ஹெல்த் கேர் நம்ம எல்லா இன்னும் 2 to 4 months எல்லா ஹெல்த் கேர்ல பாத்துடலாம். அண்ட் இதை நான் ஏன் உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன்னா, நம்ம எல்லா பேருமே என்டர்பிரனர்ஸ், நம்ம எல்லா பேருமே கண்டிப்பா ஆட்டோமேஷனுக்கு கண்டிப்பா போகணும். ஆட்டோமேஷன் பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் இருந்தாதான் நம்ம அப்டேட்டா இருக்கும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இப்போ நம்மளோட ஒர்க்கை வந்து பிரிச்சு நம்ம ஒவ்வொரு ஏஜென்ட்டா கொடுத்துட்டோம்னா அந்த ஒர்க் ஃப்ளோ முடிச்சுட்டு வந்துடும். இதை நீங்க ஒவ்வொரு பர்சன்ட்டை கொடுத்து அது நிறைய லைக் அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணணும், அவங்களோட கைடன்ஸ் வேணும், அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதெல்லாம் வேணும். ஆனா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு வந்து ஏஜென்ட் பண்றதுதான். அதான் இந்த ஏஜென்டிக்கு அதை ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இங்க வந்துருந்தேன். தேங்க்யூ சோ மச். வெல், அதாவது நம்மளே எல்லா வேலையும் ஒரு பிஏ போட்டு ஒரு பர்சனல் செக்ரட்டரி வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ற எல்லாத்தையுமே there are so many. ஏன் வந்து இந்த டாபிக் எல்லாம் ரொம்ப டெப்தா தொடலனா நிறைய டாபிக்ஸ் ஏஐக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது. பட் பிரதர் ஹாஸ் பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்டு. ஒரு நமக்குன்னு ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிட்டா எப்படியோ அத மாதிரி ஒரு இன்னென்ன டாஸ்க் அதை நான் வந்து ஒரு ஃப்ளோன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். எப்படின்னா இது முடிச்சா அடுத்த பாயிண்ட், அது முடிச்சா அடுத்த பாயிண்ட் அப்படின்ற விஷயத்தை பூரா ட்ரிகர் பண்றதையும் ஆட்டோமேட் பண்ணலாம். இன்னைக்கு ஏஐ ஆட்டோமேஷன் பிளேஸ் வெரி குட் ரோல். ஒரு கிளாப் பண்ணிடலாம் தம்பிக்கு. எஸ் ப்ளீஸ். வேற எதுவும் டவுட்ஸ்? வேற யாரும் எனி क्वेश्चंस, எனி டவுட்ஸ்? எஸ் சார், எல்லாமே சிம்பிளா சொன்னோம்னா, நான் வந்து ஒரு மிச்சர் கடை நடத்துறேன். வர்றவங்களுக்கு ஒரு அல்வா சாப்பிட்டவருக்கு ஒரு மிச்சர் கொஞ்சமா கொடுக்குறேன், இல்ல அல்வா சாப்பிடாதவர் கூட சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு நீங்க அடுத்த டிசம்பர் மந்த் ஒரு ஸ்டால் போடுறீங்க.
என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு பாருங்கன்னு தான் சாம்பிள் கொடுப்போம். அல்டிமேட் எய்ம் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், எதுக்கு இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே பண்றோம், டு மேக் மணி. சோ நம்மளால ஃப்ரீ டயர்ல யூஸ் பண்ணி வெளியில வர முடிஞ்சிருச்சுன்னா ஓகே, இல்லைன்னா அப்ப ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இஃப் இட் ரியலி நீங்க இவ்வளவு விஷயம் ஏன் பண்றீங்க, இட் வில் மேக் யூ மணி, கரெக்டுங்களா? அப்ப வர்ற மணில கிவ் ஏ கட் டு தம். அப்படி இல்லையா, நம்ம பிசினஸ் மாடல்ல ஏதோ தப்பு, கரெக்டுங்களா? நம்ம இந்த டூல் எல்லாம் பண்றோம், எனக்கு இந்த டூல் ஃப்ரீயாவே வேணும், அந்த டூலை வச்சு என்னால பணம் சம்பாதிக்க முடியலன்னா இந்த டூலே விட்டுட்டு வேற இன்னொரு டூல், வேற ஒரு, இது நான் சொல்றது வந்து ஒரு மாதிரி இருக்கலாம். எப்படின்னா வந்து நோ ஒன் ஸ்டேஸ் இன் பிசினஸ். இனிமே போற காலத்துல, இப்ப இருக்கிற காலத்துல 7 வருஷத்துக்கு ஒருக்கா அவங்களோட பிசினஸ் வெர்டிகலே மொத்தமா மாத்துவாங்கன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. எப்படின்னா ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருந்திருப்பாரு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருப்பாரு, இல்ல அதுக்கடுத்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருப்பாரு. இது ஏன் நீ எலக்ட்ரிக்கல் படிச்ச, ஏன் சாஃப்ட்வேர் நடத்துற, ஏன் ஹோட்டல் நடத்துறேன்னா காலத்தின் கட்டாயம் நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டி ஒரு காலிங் இருக்கும். அப்படி நம்ம பிசினஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பே பண்ற அளவுக்காவது நமக்கு தேவையான பணம் வருதா அப்படின்னு பார்க்கணும். இல்ல சார் என் பிசினஸ் அதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுது சார்னா ராங் பக்கெட், கரெக்டுங்களா? நம்ம அதை வந்து சீரியஸ்லி இப்ப இந்த டூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு நீங்க ஏஐ பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே என்ன 3 வருஷம் பண்ணலாம், அவ்வளவு டூல்ஸ் இருக்கும். நீங்க இந்த டூல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கும் போது அடுத்து ஒரு 300 டூல்ஸ் வந்திருக்கும், அடுத்து ஒரு 3 வருஷம் போகலாம். ஒரு டூல் ரொம்ப தேவையில்லை, ஒரு சாட் ஜிபிடி, ஒரு கூகுள் வியோ நீங்க செய்யற வேலையை முடிச்சிருதா, அவன் மாசம் 1000 ரூபாய் கேட்டா கூட கொடுத்துருங்க. மாசம் நல்ல வால்யூமா பிசினஸ் பண்றோம், 10,000 ரூபாய் கேட்டா கூட கொடுக்கலாம். நான்லாம் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் 10,500 வருஷம் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கடுத்து வேற ரீசன்ஸ்னால இல்ல இது வந்து இது போதும் இது, ஏன்னா நம்ம சொல்ற விஷயம் ஒர்க்காக செக் பண்றதுக்கே we have to spend around இந்த மாதிரி பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்போ if it really brings you the money, don't hesitate to spend. ஏன்னா ஃப்ரீயா எதிர்பார்க்கிறோம் தான் the industry kills. இப்போ இன்னைக்கு இவனை அடிக்கிறதுக்கு அவனை அடிக்கிறதுக்கு இப்போ ஜியோ ஃப்ரீயா கொடுக்குறான்னு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னேன். நம்ம எல்லாரும் இந்த சிங்கம் கதை, அந்த கதை தெரியும்ல எல்லாருக்கும். என்னன்னா மேபி ஐ வில் ரிப்பீட் இட் இன் ஷார்ட்டர் மினிட். என்னன்னா ஒரு ஜூ இருந்துச்சான், அந்த ஜூல என்ன பண்ணாங்களாம், நீங்க உள்ள போறதுக்கு எல்லாம் ஃப்ரீன்னாங்களாம். ஏன்னா எல்லாம் உள்ள போய் முடிச்ச பிறகு வெளியில போகணும்னா எனக்கு 5,500 ரூபாய் கட்டிட்டு போ அப்படின்னா, அந்த மாதிரி there is a great resistance. இன்னைக்கு நீங்க கூகுள் ஜிமெயில தூக்கிட்டு நான் வேற மைக்ரோசாஃப்ட்டுக்கு நான் மாறணும்னு நினைக்கிறேன், என்னோட ஒர்க் ஸ்பேஸ் கூகுள்ல வச்சிருக்கேன், கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு மாறணும்னு நினைக்கிறேன், என் டேட்டா அவ்வளவு இருக்கு, இதை மூவ் பண்றதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு இவன் கேட்கிற 300 ரூபாய் கட்டிக்குவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். சிமிலர்லி எல்லாரோட அல்டிமேட் எய்ம், இப்ப ஜியோ கொடுக்குறான், ஹாட்ஸ்டார் இல்ல ஜியோ கொடுக்குறான், என்ன தைரியத்துல கொடுக்குறான், இந்த டூலை யூஸ் பண்ணா இப்பவே நிறைய பேர் வந்து இன்னைக்கு மதியம் பரோட்டா சாப்பிடலாமா தோசை சாப்பிடலாமான்னு சாட் ஜிபிடி கேட்டுதான் முடிவு பண்றான். பல பேர் இந்த ஜப்பான்ல சொல்லுவாங்க, லவ்வரே இல்ல, போனை எடுத்துட்டு போய் டேபிள் முன்னாடி வச்சு லவர் மாதிரி பேசிட்டு அது கூட இருக்காண்டா. அந்த மாதிரி நம்ம ஊர்லயே பல இந்த ஜென்சி கிட்ஸை பார்க்க முடியுது. எதுனாலும் சாட் ஜிபிடி கேட்டு பண்றதுன்றது. நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதே ஜியோ மாசம் 10,000 ரூபாய் கேட்டா கூட உங்களால கொடுக்க முடிஞ்சா கொடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்ற சூழ்நிலை வந்துடும். சோ நத்திங் இஸ் ஃப்ரீ. இஃப் இட் சால்வ்ஸ் யுவர் பர்பஸ், டோன்ட் ஹெசிடேட் டு பே ஃபார் தட் டூல். அதான் என்னோட ஒரு சின்ன பாயிண்டா நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நம்மளுக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நம்மளுக்கு போனா புரியாதுன்றதுனாலே மக்கள் வரமாட்டேன்றாங்க. ஆனா இது நீங்க விரும்பியோ விரும்பாமலையோ இதை நாளைக்கு நீங்க எடுத்தே தான் ஆகணும். இல்லைன்னா உங்க காம்படிட்டர் 10 பேத்துல உங்க காம்படிட்டர் ஃபர்ஸ்டா எடுத்துட்டாருன்னா அவர் தான் நாளைக்கு ஜெயிப்பாரு. அப்ப நம்ம இன்னைக்கு எப்ப எவ்வளவு தூரம் இதை பயந்து ஒதுங்குறோமோ காம்படிட்டர் போயிடுவாங்க, நம்மளால கையில எடுக்க முடியாது. அதனாலதான் திருப்பி எம்இசி வந்து இது 2வது தடவை டெக்னாலஜி போறோம். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் மதன் அண்ட் வருண் வந்திருந்தாங்க சேம் ஏஐ பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா இதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. இப்ப அண்ணன் கேட்ட மாதிரி இன்னும் கொஞ்ச நாளையில எல்லா நிறுவனத்திலையும் ஏஐக்கான ஒரு பட்ஜெட் வச்சே தான் ஆகணும். நம்ம கம்ப்யூட்டர் எப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிறுவனத்துல வைக்கிறதுக்கு யோசிச்சு வந்துருப்போம், எல்லாம் கையில எழுந்துருவோம், கம்ப்யூட்டர் இருந்தா ஜிஎஸ்டி காரன் பிடிச்சிருவான், செல் டாக்ஸ் காரன் அப்படியே எடுத்துட்டு போயிடுவான், ஆர்டிஸ்ட் கல்டி. ஆனா இன்னைக்கு ஏதாவது பேச முடியுமா? இன்னைக்கு சிஸ்டம் இல்லாத கடையில கஸ்டமரே போய் உங்கள்கிட்ட சரக்கே வாங்க மாட்டாங்க, இந்த கடையில போய் கையில பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்ப இந்த நிலைமையெல்லாம் எம்இசில இருக்க மெம்பர்ஸ் வந்து உடனே அடாப்ட் பண்ணணும் தான் இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கூட்டு வரோம். ஏன்னா செந்தில் வந்து இதோட ஒரு முகத்தை தான் காமிச்சிருக்காரு. அவர் மறுமுகம் வந்து அடிக்கடி நீங்க டிவில பாத்துருக்கலாம். அவர்ல சைபர் செக்யூரிட்டியில மதுரையில ஒன் ஆஃப் த மோஸ்ட் பர்சன் செந்தில். நீங்க இந்த வாட்ஸ்அப் ஹேக்கிங், ஃபேஸ்புக் ஹேக்கிங்ல எல்லாம் எக்ஸ்பர்ட் அவர். நீங்க நிறைய இந்த சைபர் செக்யூரிட்டியான விவாதங்கள் நடக்கும் போது செந்தில வந்து அங்க விவாத பங்கேற்பாளரா கூட்டுருவாங்க. சன் டிவி, விஜய், நிறைய நியூஸ் சேனல்ல அடிக்கடி நீங்க செந்தில பார்க்கலாம். அந்த மாதிரி பெரிய எக்ஸ்பர்ட்.
நிறைய நிறைய வருவார். நீங்க எங்கெங்கெல்லாம் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டியில இப்ப பிரச்சனை வருது, வாட்ஸ்அப் ஹேக்கிங் இருக்கு, இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கு. இதுல எல்லாம் செந்திலோட அந்த அவங்களோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். இதை கூட்டு வந்து பேச வைக்கிற நோக்கம் தான். நம்ம இதுக்கு வந்து தயார்படுத்திக்கிறது தான் இது. இப்ப இது இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானம் இல்ல, வந்துட்டு இருச்சு. இப்ப நீங்க நாளைக்கு உங்க காம்படிட்டர் எடுத்தாருன்னா அவர் ஜெயிச்சிருவார். அதுக்கு முன்னாடி நம்ம இதை மைண்ட் செட் ஆகிக்கிறோம். இது நம்மளுக்கு புரியாது, வராது, கஷ்டமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இதை நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டுறதுக்காண்டி தான் இந்த செஷனு. அடுத்ததாக இந்த நிறைவாக நமது இன்றைய சிறப்பு விருந்தினர் விபி செந்தில்குமார் அவர்களை பாராட்டும்படியும் அவர்களுக்கான ஒரு பொன்னாடையும் மற்றும் எம்இசி சார்பாக அவருக்கு ஒரு நினைவு பரிசை புகாரி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நவாஸ் சார் அவர்கள் அவருக்கு நினைவு பரிசை வழங்கி கௌரவிப்பார்கள். நிறைவாக vote of thanks and feedback.